புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழியில் வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்று முறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அருமையான ஷரியத் விளக்க சிறப்பு சொற்பொழிவினுடைய தலைவராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிற நாமக்கல் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஹசரத் மௌலானா முஹம்மது அலி ஜின்னா ஹசரத் அவர்களே, இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய நம்முடைய இதயங்களிலெல்லாம் அன்போடு பிரியத்தோடு இருக்கிற ஹசரத் தாஜுத்தீன் மஹ்தூமி ஹசரத் உங்கள் ஊரோடும் உங்கள் குடும்பத்தோடும் எல்லா வகையிலும் நெருக்கமாக அல்லாஹ் ஹசரத்தை தேர்ந்தெடுத்து இந்த ஊரிலே ஆக்கியிருக்கிறான். எனக்கு முன்னே இங்கே பேசிய வாழ்த்துரைகள் வழங்கிய முக்தாருல்லா ஷா தாவூதி ஹசரத் பெருந்தகை அவர்களே, சதாம் ஹுசைன் ரஹீமி ஹசரத் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற உலமா பெருமக்களே, நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கிற இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, குறிப்பாக இந்த நிகழ்வை முன்றின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேலூர் இஸ்லாமிய இளைஞர் நற்பணி மன்றத்தினுடைய இளைஞர் பெருமக்களே, ஒரு அழகான மாலை நேரத்திலே ஒரு அழகிய நிகழ்வாக ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப, என்ன கேட்டால் மற்ற இடத்துலலாம் குறுகலான இடம், சந்து, அப்படி இல்லைன்னா பள்ளி அப்படிங்க இல்லாம ஒரு விசாலமான இடத்துல நம்மளை எல்லாம் ஒன்று கூட்டி அல்லாஹு தாலா சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த நிகழ்வை அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும். இங்கே பேசப்படுகிற செய்திகளை அவனுக்கென்று ஆக்க வேண்டும். அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை முன்வைத்து அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை இறைவன் வெளியாக்கி அதன் வழியாக உங்கள் மனதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மாற்றம் செயலாக உருமாற்றம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஆரம்பமாக கேட்டுக்கொண்டவனாக, நாமும் நமது சந்ததிகளும் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு சிக்கலான தலைப்பு தான். ஏன்னா பெற்றவங்களுக்கு இன்னைக்கு பிள்ளைகளை புரிஞ்சிக்க முடியல. அதை விட பெரிய விஷயம் வாத்தியார்களுக்கும் புரிஞ்சிக்க முடியல. அவன் ஒரு டிசைனா இருக்கான். அவன் பேசுகிற பேச்சு அவன் நண்பர்கள் மட்டாரத்துக்கு மட்டும்தான் புரியுது. திடீர்னு அவன் என்ன பேசுகிறான் அப்படின்னு நமக்கு விளங்க மாட்டேங்குது. போயிட்டே இருக்கும்போது அவன் சொல்கிறான், அவன் ஃப்ரெண்டை வித்தியாசமாக கூப்பிட்றான். அன்னைக்கு ஒரு மாணவர்கள் இப்படி நடந்து போயிட்டு இருந்தான். சொல்கிறான் ப்ரோ அப்படின்னா. என்னடா என்ன ப்ரோன்னா என்னடா அப்படின்னா, அவன் கூட்டாளியை கூப்பிட்றானா ப்ரோ அப்படிங்கிறான். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தா தெரியாது. ஒரு அத்தாவும் அவரை பார்க்கறதுக்கு மாமா வந்திருக்கா, பேசிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. பையன் பண்ணா வீட்டுக்குள்ளே வர்றான். வந்தவொடனே அத்தா சொல்கிறாரு, டே மாமாடா அப்படிங்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கான், டே மாமுடா அப்படிங்கிறாரு. ஹாய் மாம்ஸ் ஹாய் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான். யோ உன்கிட்ட நின்று பேசுறதுக்கெல்லாம் எங்கேயா நேரம் இருக்கு? அவன் பயங்கர பிஸியாக இருக்கான். எந்த அளவுக்கு பிஸியாக இருக்கான் அப்படின்னு சொன்னால், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் குடியிருக்கிற வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். அந்த வீட்டுக்கு கீழே நின்றுருக்கோம். ஒரு பையன் அங்கேருந்து வேகமாக இங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்தான்.
ஒரு 1ஆப் படிப்பான், இல்லைன்னா யூகேஜி படிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்டா தம்பி அங்கே இங்கே நடக்கிற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க ஒரு பதில். அவன் சொன்னான், நான் டென்ஷனாக இருக்கேன்னா. எது? எல்கேஜி பிளம்பு சொல்லுது, யோ நான் டென்ஷனாக இருக்கேன்னு. அவன் 10 கடையை வச்சுக்கிட்டு கூட பெரிய ஆளுக சாதாரணமாக நடந்து போகிறான். எல்கேஜி சொல்கிறான், நான் டென்ஷனாக இருக்கேன் பாய் அப்படிங்கிறான். பிள்ளை இருக்காங்க. இன்னைக்கு உள்ள இந்த சந்ததிகளை பெத்தவங்க புரிஞ்சுக்கிறதே பெரும்பாடு. அவன் பேசுறது, அவன் நடவடிக்கை. அவனை என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஏன் சார் இப்படிலாம் இருக்காங்க, இந்த பசங்க மாற மாட்டாங்களா? இது என்ன, நம்மளை ஒரு காலம்லாம் இருந்துச்சு பெத்தவங்களை மதிப்பாங்க. நானே என்னுடைய வகுப்பில் ஒரு தடவை சொன்னேன், எங்கள் பாப்பாலாம் வீட்டுக்கு வந்துட்டா நாங்கள் எந்திரிச்சு உள்ளே போயிடுவோம், ஹாலில் உட்கார மாட்டோம், ரூமுக்கு போயிடுவோம், டக்குன்னு எந்திரிச்சுக்குவோம். அப்படி தானே ஒரு நடவடிக்கை. இந்த பெரியவங்கெல்லாம் இருந்தால் சொல்லுவாங்க, பாப்பா வந்தால் உட்காரவே மாட்டாங்க, கண்ணிலே ஓடிடுவாங்க, அவ்வளோதான் பிள்ளைகள். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அப்படின்னு உடனே ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னால், நானும் அப்படித்தான் சார்னா. உடனே நான் சொன்னேன், என்ன அழகா வளர்த்துருக்காரு உங்க அத்தா, அற்புதமான வளர்ப்புடா நீ அப்படின்னு. அவன் சொன்னான், நீங்க சொல்ற எண்ணத்துல இல்லை சார், எங்க அத்தா வீட்டுக்குள்ள வந்த உடனே கேட்பாரு, ஏன் மொபைல் நோண்டுற? அந்த ஆள் நொய் நொய்மா சார், அதனால நான் பின்னாடி போயிருவேங்கிறானே. யார? பெத்த அத்தாவை சொல்றேன். அந்த ஆள் நொய் நொய்ங்கிறான், பின்வாசலை திறந்துக்கிட்டு வெளியே போயிருவேங்கிறான். இன்னைக்கு அப்படித்தான் அந்த மாணவர்கள், அந்த பிள்ளைகள் பெற்றவர்களோடு வைக்கிற உறவு. அவங்க பேசுறது பிடிக்க மாட்டேங்குது, அவங்க கூட இருக்கிறது பிடிக்க மாட்டேங்குது. எங்க ரசூல்லா சொன்னாங்க, உலகத்திலேயே 3 பொருளை பார்த்தால் நன்மை. நாங்க 3 பொருளை பார்த்தா நன்மை, மற்றதெல்லாம் வேலை செய்யணும், தொழுவணும், நோன்பு வைக்கணும், சாப்பிடக்கூடாது, காலையில இருந்து தண்ணி குடிக்காதம்மா, எச்சில முழுங்காதம்மா, இவ்வளவு கஷ்டப்படுத்துவான். ஜக்காத்தனா காசுல இருந்து பாக்கெட்ல எடுத்து கொடுக்கணும், தொழுவேன்னா பள்ளியாச்சலுக்கு போகணும், ஒது செய்யணும், இதெல்லாம் பெரிய வேலை. ஹஜ்ஜின்னா அதை விட பிளைட்ல ஏறி அங்க போகணும். 3 அமல்கள் நீங்கள் பார்த்தாலே நண்பன். நாங்க 1வது என்ன தெரியுமா? காபத்துல்லா. ஒருத்தர் காபா உள்ள போய் சும்மா அப்படி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா நன்மைகள் எழுதப்படும், அது பூரா நன்மையா மாறும். 2வது பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய வேதம் இந்த இருக்குல்ல, திருக்குரான், இதை பார்த்துக்கிட்டே இருந்தா நன்மை. திருக்குரான ஒரு பையன் ஒருத்தர் எடுத்து பார்த்தா போதும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து பெருமானார் சொன்னாங்க, அதீமுன் நபர ஃபில் முஸ்ஹப். சொல்றாங்க, அதீமுன் நபர ஃபில் முஸ்ஹப். அத்தா, அதிகமான நேரத்தை உங்களுடைய பார்வையை குரான்லே வைங்க. தெரிஞ்ச சூறாவை காலையில சாயங்காலம் ஓதுனாலும் குரானை பார்த்து ஓதுங்க. யாசின் ஓதுறாங்க, பார்த்து ஓதுங்க, எடுத்து அதை தொட்டு தடவி ஓதுங்க. ஏன்னா இந்த குரானுக்கு ஒரு பெரிய பரக்கத்து இருக்கு, இந்த குரானுக்கு ஒரு பெரிய நூறு இருக்கு, இந்த குரானுக்கு பெரிய ஒளி இருக்கு. அது உங்க உள்ளத்தை ஒளிப்படுத்தும், உங்க வாழ்க்கையை ஒளிப்படுத்தும், உங்க வாழ்க்கையை வளப்படுத்தும். அதனால எடுத்து தொட்டு தடவுங்க. நான் அடிக்கடி சொல்றது, குரான் ஓத எனக்கு தெரியலன்னு வயசானவங்க யாராவது வந்து கேட்டா நான் சொல்லுவேன், ஒன்றும் செய்ய வேணாம், அதை திறந்து வச்சுக்குங்க, அந்த ஆயத்து மேல கை வச்சு, இது யா அல்லாஹ் உன் சத்தியமான வேதம், இதை நான் நம்புறேன்னு சொல்லுங்க, போதும். அந்த குரான் உங்களை என்ன பாடுபடுத்தும் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள், நேரடியா பார்ப்பீங்க. அது ஒளி படைத்தது. பெருமானார் சொன்னாங்க, அதீமுன் நபர ஃபில் முஸ்ஹப், அதிகமா குரானை பாருங்க சொன்னாங்க. 3வது, இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய கிஃப்ட் ரசூல்லா சொன்னாங்க, உன் தாயையும் தந்தையும் பார்ப்பது நன்மை. நாங்க அம்மாவையும் அத்தாவையும் பார்க்கிறது நன்மை. பார்த்துக்கிட்டே இருந்தா, அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு அதற்காக வேண்டி நன்மைகள் எழுதப்படும். நாங்க உடனே ஒரு சஹாபி கேட்டாரு, எல்லாம் சரிதான் யார சொல்லலாம், காலையிலையும் சாயங்காலம் வரையும் வீட்டுல தானே இருக்கேன், எங்க அத்தா அம்மாவும் வீட்டுல தான் இருக்கு, இப்படி போதுக வருதுங்க, காலையிலையும் சாயங்காலம் வரையும் ஒரு தடவை பார்த்துட்டே இருக்கேன். ஒரு தடவை பார்த்தா என்ன நன்மை எல்லாம் கொடுப்பான், ஹஜ்ஜி செஞ்ச நன்மையை தருவான். நாங்க சொல்லலாம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி நன்மை கிடைக்கும்பா அப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னாரு, ஒரு நாளைக்கு 50 தடவை பார்க்குறேன், 50 ஹஜ்ஜி நன்மை கிடைச்சிருமா? ஒரு ஹஜ்ஜிக்கு 8 லட்சம் ரூபா கேட்குறான், இன்னைக்கு 7 லட்சம் ரூபா கேட்குறான். 50 ஹஜ்ஜி, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட. அதன பெரிய பிரச்சனை, நம்ம போய் ஹஜ்ஜி செய்யறோம், இங்க இருந்து சிரமப்பட்டு பிளைட் ஏறி தங்கி 40 நாள் இருந்து, ஆனா இந்த ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய காலத்துல, ஹிலாஃபத்தினுடைய காலத்துல ஹஜ்ஜில நிக்கிறாங்க, பெரும் கூட்டம் நிற்கிறது, அப்படியே கண்ணு கெட்டிய தூரம் வரை கூட்டம் அடைகடலாக நிற்கிறது. ஒருத்தர் பக்கத்துல இருந்தவர் கேட்டாரு, உமரே, இவ்வளோ பேர் ஹஜ்ஜி செய்யறாங்களே, எல்லாரையும் அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிட்டானே, இவங்கெல்லாம் ஹஜ்ஜை ஏத்துக்கிட்டானே அப்படின்னு கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அர் ரக்பு கதீர், அர் ரக்பு கதீர்,
வலக்கின்னல் ஹாஜ்ஜ கலீல் அர்ரக்பு கசீர். நீங்கள் பார்க்கிற தூரம் அலைகடாகலாக மக்கள்கள் நிற்கலாம். எந்த மக்களுடைய ஹஜ்ஜை இறைவன் ஏற்றான் தெரியாது. அங்க இருக்கிற நேரத்துல ஒரு பெண்ணை பார்த்ததுனால ஹஜ்ஜி பறி போயிருக்கலாம், அதனுடைய நசீபு. அங்க இருக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு ஹராமான சாப்பாடை சாப்பிட்டதுல ஹஜ்ஜி பேரு போயிருக்கலாம், அல்லது ஒரு தவறான நீயத்து ஹஜ்ஜை அங்கே இல்லாமல் ஆக்கி இருக்கலாம். ஆனா இங்க இருக்க கூட்டத்துல எதை ஏத்துக்கிட்டான்? ஒல் ஹாஜ்ஜு கலீல். உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னா, இப்ப ஹஜ்ஜிக்கு போய் அங்க அவ்வளவு சிரமப்பட்டு, இங்க இப்படி முகத்தை பார்த்த உடனே ஹஜ் நன்மை எப்படி அல்லாஹ் தருவான்? 50 தடவை பார்த்தா, ஒருத்தர் 500 தடவை பார்த்தா, 500 தடவை பார்க்கிறார். பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹு அக்ஸர், அல்லாஹு அக்ஸர், அல்லாஹு அக்ஸர். தம்பி, நீ என்ன கேட்டுட்ட? 500 தடவை அல்ல, உன் தாயின் தந்தையின் முகத்தை 5000 தடவை ஒரு நாள் பார்த்தால் நீ 5000 ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை அல்லாஹ் உனக்கு நசீபாக்கியதை போன்ற நன்மையை தருவான். வாட் எ பியூட்டிஃபுல் வேர்ல்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. we are gifted. இந்த நன்மைகள் அல்லது அல்லாஹ் கொடுத்த இந்த உபகாரம் எப்ப விளங்கும்? தாயும் தந்தையும் இல்லாதவர்களுக்கு விளங்கும். அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. இன்னைக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருச்சு, எங்க அம்மாவை பார்த்தா ஒரு நாளைக்கு 500 ஹஜ்ஜி செஞ்ச நன்மை. எங்க அம்மா இல்லையே, எங்க அத்தா இல்லையே, யார போய் பார்ப்பேன்? போச்சு. அந்த நசீப் அவர்களுக்கு இல்ல. நசீபை பெற்றுக்கொண்டவர்களே நீங்கள் பாக்கியசாலிகள். அவர்களை கொண்டாட வேண்டும், பெற்றவர்களை கொண்டாட வேண்டும். அதனால பார்க்கிறதுக்கே அல்லாஹ் இவ்வளவு பெரிய நன்மையை தர்றான். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பேரண்டிங் கிளாஸ் நடத்துறான். எப்படி பெற்றவர்களாக இருப்பது. நீங்க நிறைய டிவியில அங்க இங்க பார்த்திருக்கலாம். குறிப்பாக தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டும், பெற்றது எப்படி அந்த குழந்தைகளை வளர்க்கிறது அப்படின்னு. சமீபமாக தொட்டில்ல கிடக்கிற பிள்ளைக்கு போட்டோவை காட்டுறான். இவர் தான் ஐன்ஸ்டீன், ஐன்ஸ்டீன் அப்படின்னு காட்டி அதை சொல்றான், நீ என் புள்ள ஐன்ஸ்டீன் யாருன்னு தெரியும் என் புள்ளைக்கு அப்படின்னா. எப்படா கண்டுபிடிச்சேன்னு கேட்டா, என் புள்ள அதை பார்த்துட்டு இப்படி மண்டை ஆட்டுச்சு. எது? இந்த தொட்டில்ல கிடக்குதுல்ல 6 மாசம், அதுக்கு எவனோ ஒருத்தன் போட்டாவை காட்டுறான். இப்படி காட்டி, புள்ளைய எப்படி வளர்க்கணும்னே தெரியல சார். பிள்ளைய வளர்க்கறதுக்கு தலையை ஒரு காலம் இருந்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், 10 பிள்ளைகளை பெப்பான், 12 பிள்ளைகள் இருக்கும். தாராளமா வளர்த்தாங்க அத்தாவும் அம்மாவும் சேர்ந்து. ஒத்த பிள்ளைய பெத்துட்டு இன்னைக்கு அத்தாவும் ஓடுறான், அம்மாவும் ஓடுறா, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. சரி, எல்லாம் சரி, அந்த பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தியான்னா அது காலேஜ் படிக்கும் போதே தூக்கி போட்டு மீச்சிட்டு போய்கிட்டே இருக்கு. உன் வேலையை பாருங்கிறான் புள்ள. சொல்றது விளங்குதா? அப்ப அப்படி வளர்க்கறதுக்கு 10 பிள்ளைய பெத்துட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. இப்ப இதை புரியணும் அப்படின்னு சொன்னா, என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, இந்த பிள்ளைகளை எப்படி நாங்க விளைவிக்கிறது? எங்களால புரிஞ்சுக்க முடியலையே, ஒரு மாதிரி இருக்கான், டிசைனா இருக்கான், எதையாவது பேசுறான், எப்படி செய்யறான் அப்படின்னா. நான் இடையில ஒரு கிளாஸுக்கு போயிருந்தேன். அப்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்தான், பிள்ளைகளை ஜென்ரேஷனா பிரிக்கிறான். ஜென்ரேஷனா பிரிக்கிறான். நம்ம வாழ்ற ஜென்ரேஷன் என்ன அப்படிங்கிறத இப்ப சொன்னா விளங்கும். ஜென்ரேஷனா பிரிக்கிறான். என்ன ஜென்ரேஷனா பிரிக்கிறான்? முதல் ஜெனரேஷன் 40 to 60 வரை பிறந்த குழந்தைகள். 1940 to 60 வரையும் பிறந்த போர்ல பிறந்த பிள்ளைகள். முதல் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், எல்லாம் சண்டை. அப்ப சோத்துக்கு வழி இல்லாம எங்கெல்லாம் சண்டை நடக்கும் போது அந்த ஜெனரேஷன் பிள்ளைய ஒன்னும் வழி இல்லாம இருந்தான். அது ஒரு காலம். 60வது ஆண்டுல தான் ஐநா சபை ஆரம்பிக்கப்பட்டு போர்லாம் நிறுத்தப்பட்டுச்சு. உலகம் அமைதிக்கு திரும்பிச்சு. அது 2வது ஜெனரேஷன். அடுத்த ஜெனரேஷன் எதை? அந்த போருக்கு பின்னால் வந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, அது அடுத்த ஜெனரேஷன். அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா, இது நான் சொல்லல, உலகத்துல இப்படி பிரிச்சு வச்சிருக்கான், பேபி பூமர் ஜெனரேஷன் அப்படிங்கிறான் அதுக்கு பேர். அந்த 40 to 80 வரை அந்த வந்த காலங்கள், ஐநா சபை உருவாக்கப்பட்டு போரெல்லாம் நிப்பாட்டப்பட்டு அந்த சண்டையெல்லாம் நிப்பாட்டப்பட்டு வந்த அந்த காலங்கள் இருக்கிறது இல்லையா, அதுக்கு பேபி பூமர் ஜெனரேஷனுங்கிறான். அந்த நாள்ல தான் உலகத்துல எல்லாரும் நிறைய பிள்ளைகளை பெற்றான். ஒரு வீட்டுல 10 புள்ள இருக்கும். என்ன போரெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் அத்தா அம்மாலாம் நிம்மதி ஆயிட்டாங்க, சும்மா இருக்க வேற என்ன செய்வான், பெறா புள்ளை அப்படின்னு ஒரு வீட்டுல 10 புள்ள இருக்கும். 10ஐயும் ஜம்முன்னு வளர்த்தான். எப்படி அப்படின்னு சொன்னா 10ல் 12 புள்ள இருக்கும்.
காலையிலலாம் தேடவே மாட்டாங்க, சாயங்காலம் தான் அடைப்பாங்க, தொட்டியில் அடைக்கிறது மாதிரி. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, 4 காணா போயிருப்பான். டேய் 4 எக்கடா அப்படிமா. அவன் எங்கேயாவது வைக்க பொருளை போய் படுத்து தூங்கிட்டு இருப்பான். அவனை போய் தேடி தூக்கிட்டு வந்து உள்ள ஓடுவாங்க. ஆனா என்ன அப்படின்னா 10 பிள்ளைங்க நிம்மதியா வளர்ந்தானே. பிள்ளைக்கு எடுத்த சட்டைய அந்த 5வது பையன் ஜம்முன்னு போட்டுக்கிட்டு ரோட்ல நடந்து போவான். அந்த அண்ணன் சட்டை இருக்குல்ல, 5 ஆளுக்கு இந்த இவங்க எல்லாம் தலையாட்டுறாங்க பாருங்க, வயசான ஆளுங்க, இவங்களுக்கு தெரியும். பயலுக்கு எடுத்த சட்டையை தச்சு அதை ரோட்ல போட்டு நடந்து போவான். ஒத்த ஆள் சம்பாதிப்பாரு, 10 பேரும் சாப்பிடுவாங்க. நிம்மதியா சாப்பிட்டான். அந்த சட்டையை போட்டுக்கிட்டு சந்தோஷமா நடந்து போனான். எங்க உங்க பிள்ளைக்கு உங்க பேரம் பேத்திக்கு புள்ள சட்டையை போட்டு விட்டு பாரு, உன் சட்டையை கழட்டிடுவான். யார் இன்னும் இப்பெல்லாம் அவன் சட்டையே அவன் போட மாட்டேங்கிறான். காலையில போட, இது காலையில போட்டது அப்படிங்கிறானா இல்லையா? செப்பலை ஸ்கூலுக்கு போட்டு போறது ஒண்ணு. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன், பார்த்தா 25 செப்பல். யாரோ விருந்தாளி வந்திருக்காங்க, எங்க வீட்டு பிள்ளைய செருப்புங்கிறானே. 25 செருப்பு இருக்கு ஒரு பிள்ளைக்கு. ஒண்ணுக்கு 7 சட்டை, காலையில ஒண்ணு, ஸ்கூலுக்கு போகும்போது ஒண்ணு, போயிட்டு வந்த ஒண்ணு, நைட்டு ஒண்ணு. அட திரும்ப போட மாட்டேங்கிறான். ஆனா அப்ப போட்டான். ஒரு அத்தா சம்பாதிச்சாரு, குடும்பமே சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க, எல்லாரும் வளர்ந்தாங்க. இருக்கத பிரிச்சு கொடுத்து சாப்பிட்டான். இருக்கத அண்ணனுக்கு கொடுப்பான், தங்கச்சிக்கு கொடுப்பான், எல்லாரையும் பார்த்துக்குவான். இதுதான் அந்த 60ல இருந்து 80 வரையும் நடந்தது. பேபி பூமர் ஜெனரேஷன், குழந்தை நிறைய பெத்தெடுத்தான். அதனாலதான் இன்னைக்கு சில இடத்துல யாரையாவது கிண்டல் பண்ணும்போது பூமர் அங்கிள்மா. பூமர் அங்கிள் தான் என்னன்னா, எவனையாவது கிண்டல் பண்ண, அவனுக்கு பேச தெரியாது, எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணுவான், சும்மா எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. விவரம் இல்லாத பிள்ளைங்கிறான். யார? 60களை. ஆனா உலகத்தில் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற எல்லா கண்டுபிடிப்புகளும் அந்த 60க்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டதுதான், அதுக்கு மேல வரல. நீ ஸ்டேட்லைட் ஆகட்டும், போறதாகட்டும், போனாகட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் போட்டவங்க யாரு தெரியுமா? அந்த மக்கள் தான். ஏன் அப்படின்னு கேட்டா, அப்ப எதுவும் கையில கிடையாது. இது சமீபமாக ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டது. தாய்மார்களே, உங்க பிள்ளைகளுக்காக வேண்டி நான் சொல்லுகிறேன், சில விஷயங்களை யதார்த்தத்தை உள்வாங்கணும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா அப்படிங்கக்கூடிய விண்வெளி கோள் அமைப்பு, இன்னைக்கு இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வானத்திலிருந்து இறக்குனானே, ஒன்ன பார்த்திருப்பீங்களா? எல்லாம் வானத்திலிருந்து விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து ஒரு அம்மா மேல இருந்து வந்துச்சு, உலகமே பார்த்துட்டு அதை கொண்டு வந்து கடல்ல தம்முன்னு போட்டான். நைட்டு 1:30 மணிக்கு உட்காந்து எல்லாரும் வெக்கு வெக்கு வெக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். பிளைட் மாதிரி அது இறங்குனா கடல்ல தொப்புன்னு விழுந்துச்சு. ஒரு மணி நேரம் கழிச்சு போய் அந்த அம்மா உள்ளே தூக்கிட்டு வந்து வெளியே, பாத்தீங்களா, காப்பாத்திட்டோம்ல, ஒருத்தர் ஸ்பேஸ்ல இருந்து கீழே இறங்க முடியும்ல அப்படின்னு உலகத்துக்கு இப்படி செய்ய காட்டி இறக்கிட்டோம்ல. அல்ஹம்துலில்லாஹ். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஏதோ பேசிட்டு இருந்தேன். அது ஏப்பா விவரமா இருக்கீங்களா நீங்க எல்லாம்? வேலூர்கார விவரம் சொன்னா வர்ற வழியில நான் இவ்வளவு 60 to 80 அமெரிக்கால நாசால அந்த விஞ்ஞானிகள் இருந்து புதுசு புதுசா சேட்டலைட்டை கண்டுபிடிச்சான். இந்த 60ல இருந்து 80 வரையும் வந்த அந்த ஆளுக உள்ள. இப்ப சமீபமாக நாசா என்ன செஞ்சுன்னா, அவங்களுக்குலாம் வயசாயிடுச்சு, ரிட்டையர்மெண்ட் கிடையாது நாசால. எவ்வளவு நாள் வேணும், அந்த 60 வயசு 70 வயசுலாம் கிடையாது, இருக்கிற வரையும் வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்குவோம். வேற ஆளுகளை எடுத்துட்டு வந்து வைக்கலான்னு உலகம் பூரா போய் நல்ல படிச்ச முனைவர்கள், பிஹெச்டி பண்ணவன், அறிவாளி, அந்த மாதிரி பிள்ளைகளை எடுத்துட்டு வந்து வேலைக்கு போட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. போட்டு இந்த இவங்கள்ட்ட இருந்து நீங்க படிச்சு நீங்களும் அதே மாதிரி நல்லா புதுசு புதுசா கண்டுபிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பார்த்தா ரிசல்ட்டே வரல. அப்படி மங்குனி மாதிரியே இருக்காங்க. என்னடா இவங்க இப்படி இருக்காங்கன்னு ரிவ்யூ பண்றான் கம்பெனி. ரிவ்யூ, இவங்க எந்த அளவுக்கு அடுத்த லெவல்ல நம்மளை கொண்டு போயிருக்காங்க, டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்றும் ஜீரோவா இருக்கு. வெளிநாட்டுக்காரங்க விவரமானவங்க உடனே ஒரு டாக்டரை கூப்பிட்டு, ஒரு சைக்கார்டிஸ்ட், மனநல மருத்துவர், அவரை கூப்பிட்டு சொல்றான், கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லு, என்ன பிரச்சனை இவங்களுக்கு, காசு கோடி கோடியா கொட்டி கொடுக்குறோம், ஆனா ஒன்னும் டெவலப் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது மாதிரி தெரியலையே, பழைய இதை விட கீழே தான் போய்கிட்டு இருக்கு, வயசான ஆளுக கைடு பண்ற, ஒன்னும் விளங்கலையேன்னா. அப்ப அவர் உட்கார்ந்து, அவர் பேர் ஜோன் மெக், அவர் உட்கார்ந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஆய்வு பண்றார். ஏன் என்ன நடந்திருக்கு போக்கு, ஒரு வாரம் ஆய்வு பண்ணிட்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பிச்சுட்டு சொல்ற அந்த அறிக்கையில சொல்றார், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவனை வச்சிருந்தான்னா
நாசாக்கு பெரிய பூட்டா இந்தியால திண்டுக்கல்ல செஞ்சு வாங்கி நல்லா போட்டு விட்டுட்டு மூடிட்டு படுத்துக்க வேண்டியதுதான் நீ அப்படிங்கிறாரு. உடனே அவங்க கேட்கறான், என்ன எப்படி சொல்ற, காசு கொடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கோம், நாடு நாடா போய் படிச்சவன்லாம் பார்த்து கொண்டு வந்து வச்சிருக்கோம், இப்படி சொல்றிய அப்படின்னோடனே அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு. இந்த பசங்க வேற, இந்த ஜெனரேஷன் வேற. அந்த உருவாக்கி கொடுத்தான்ல, அந்த 60 to 40 60க்கு மேல உள்ள அந்த குரூப் உருவாக்குனான்ல, அவன் வளர்ந்த விதம் வேற. அவர் அதுல எழுதியிருக்கார் அந்த ரிப்போர்ட்ல. ஏன் அப்படின்னா, அந்த 60வது ஆண்டு காலத்தெல்லாம் வீட்டுல விளையாடுறதுக்கு பொருட்கள் இருக்காது, அந்த பிள்ளைகளா செய்வான். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் கொஞ்சம் பெரியவங்க பார்த்துருக்கலாம், பணம் காலத்துல எல்லாம் அந்த பண மட்டையில அந்த ஓலை எடுத்து 2ஆ வெட்டி அதுல வண்டி ஓட்டுவான். பார்த்திருக்கீங்களா இல்லையா? வண்டி நானே ஓட்டிருக்கேங்கிறாரு அவரு. நம்மளே ஓட்டிருக்கோம்ல, ஓட்டிருக்க ஆள் இருக்கு. அப்ப 60ல பிறந்த ஒரு கூட்டம் இங்க இருக்கு, ஓட்டுவோம். சரி விட்டா அப்புறம் வேற ஏதாவது ஒரு வண்டி ஓட்டணும்னா அவனே தயார் பண்ணுவான். ஒரு விளக்குமாத்து குச்சியை உள்ள விட்டு நம்ம தீ பொறுத்துற அந்த இதுல அப்படி விட்டு வண்டி ஓட்டி கார் மாதிரி ஓட்டி ஓட்டி பார்ப்பான். ஏன்னு கேட்டா வாங்கி தர்றதுக்கெல்லாம் ஆள் கிடையாது, இவனா உன்னை உருவாக்குவான். ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைய தலையில அள்ளி கொட்டுறான், இதை விளையாடு அதை விளையாடு. அவனுக்கே புரிய மாட்டேங்குது, நான் எடதா விளையாட, எல்லாரும் வாங்கிட்டு வந்து தெரியும் என்னத்தை நான் விளையாட. கடைசியா அந்த விளையாட செய்யறவனே ஒரு முடிவுக்கு வந்தான், பிள்ளைகளால இன்னைக்கெல்லாம் விளையாட முடியாதுன்னு. ஒரு காலம் இருந்தது, பொம்மைகள்லாம் இருக்கும், பிள்ளைய வச்சு இங்க மேல கீழெல்லாம் விளையாடும். இன்னைக்கு பிள்ளைகள் இருக்கிறது, பொம்மைகள் விளையாடுகிறது. அப்படித்தானே? இவன் பாட்டுக்கு சும்மா அதே டமரா அடிச்சுக்குது, அதே ஓடுது, அதே உடியாருது. இந்த புள்ள பொம்மை மாதிரியே உட்கார்ந்துருக்கு. விளங்குவானா இவன் இந்த காலத்துல உள்ளவன்? அப்ப அந்த காலத்துல உருவாக்கணும். அவனே ஒரு காரை உருவாக்குவான், ஒரு பொம்மையை உருவாக்குவான், எல்லாத்தையும் உருவாக்கணும். அவர் எழுதியிருக்கார் அதுல, ஹேண்ட்ஸ் ஹேண்ட்ஸ் நீட் மைண்ட், மைண்ட் நீட்ஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. சில அறிவுகளுக்கு கைகள் தேவைப்படுகிறது. அதை உருவாக்கணும்னு நினைக்கிறான், அவனே ஒன்னு எடுக்கிறான், களிமண்ணாக்குறான், ஒரு டப்பாவை பிடிக்கிறான், உருவாக்குறான். அது அந்த 60லிருந்து 40 வயசு, 40 அந்த 40லிருந்து அந்த 60 அந்த முடிச்சு அந்த 60க்கு பின்னுண்டானவர்கள் அப்படி உருவாக்கியதனால் நாசாவை உருவாக்குறான். இப்ப வந்த பயல்கள்லாம் அப்படி உருவாக்கணும் இல்லை, இவனுக்கு இவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்தது. அதனால இவனை போய் நீ வச்சேன்னா இவனுக்கு மண்டைக்கு மூளைக்கு சம்பந்தமே இல்லை. தனக்கு எது தேவையோ அதை இந்த பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொள்ள தெரியவில்லைன்னு எழுதியிருக்கான். நான் சொல்றது விளங்குதா? இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, உங்களுக்குத்தான் இந்த செய்தி. அது அந்த அந்த ஜோன் எழுதிய அந்த செய்தி உங்களுக்குத்தான். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க வேண்டுமே தவிர பிள்ளைகளுக்காக வேண்டி உருவாக்க கூடாது. இன்னைக்கு எல்லா வீடுகள்ல என்ன செய்யறான்னா, என் பிள்ளை சுகமா இருக்கணும்னு ஒரு 4 வீடு வாங்கி வைக்கிறான், ஒரு 50 கோடி ரூபாய் சொத்தை சேர்த்து வைக்கிறான், பிள்ளைய அப்படி வச்சிருக்கான். வர்றவன் போறவன்லாம் தலையை தட்டி 50 கோடியை வாங்கிட்டு போயிடுவான். உனக்கு நீ உன் பிள்ளைக்கு 50 கோடி சேர்த்து வைக்க வேண்டியதில்லை, பிள்ளைய சேர்க்கிறவன ஆக்கு. ஒரு நண்பர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, இதே மாதிரி என்கிட்ட பல கோடி ரூபாய் காசு இருக்கு, என் பையன் சும்மா இருந்தாலே போதும்னாரு. அவர் சொல்றாரு, பல கோடி இருக்கு நம்மள்கிட்ட, பையன் சும்மா இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இருந்தான். நான் சொன்னேன், எவனாவது வர்றவன் போறாங்க அந்த 100 கோடியை வாங்கிட்டு போயிடுவாயான்னு. உனக்கு கொடுத்த காசு உனக்கு, அது உன் பிள்ளைக்கான காசு இல்லை. இஸ்லாம் சொல்லும், உன் காசை எல்லாம் உன் கையில் தந்திருக்கிறான், உன் பிள்ளைக்கான பொருளாதாரத்தை அவன் கையில் தருவான். அதை உருவாக்குறதுக்குரிய அறிவோட உருவாக்கணும். அதுதான் இஸ்லாம் சொல்லுது. நீ காசு சேர்த்து வைக்க வேண்டியதில்லை, கையேந்தாத நிலைக்கு காசு சேர்த்து வைத்தால் போதும். சாத் என்கிற ஒரு நபித்தோழர் பெருமானார் இடத்திலே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ் இன்னலி பின்தா, அவர் வந்து சொன்னாரு, எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை, அத்தசத்தகு பிமாலி குல்லி, எனக்கு பல லட்சத்தில் காசுகள் இருக்கிறது, அவ்வளவையும் நான் தான தர்மம் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒத்த பொண்ணு போதும், அதை அப்படியே விட்டுட்டு நான் கெட்டி கொடுத்துக்குவேன், அது நல்லா இருக்கும். ஆனா என்னுடைய அவ்வளவு சொத்தையும் நான் அல்லாஹ்வினுடைய பாதையில சதக்கா செஞ்சேன். அத்தசத்தகு பிமாலி குல்லி. உடனே ரசூல்லா சொன்னாங்க, யா சஅத் என்ன சொன்ன, யா சஅத் என்ன சொன்ன, முழுசா கொடுத்துடலாம். லா, பெருமானார் சொல்லுகிறார்கள், அப்படி ஒரு காலமும் நீ செய்யக்கூடாது. அஷ்ஷத்ரு யா ரசூலல்லாஹ். உடனே அடுத்த கேள்வி, அஷ்ஷத்ரு யா ரசூலல்லாஹ், என்னுடைய பொருளாதாரத்தில் பாதியை அல்லாஹ்வினுடைய பாதையில தர்மம் செய்யறேன், பாதியை பிள்ளைக்கு கொடுத்துட்டு போறேன், ஒத்த பொண்ணு கொடுத்துட்டு போறேன். பெருமானார் சொன்னாங்க லா. உடனே திரும்ப சொல்றாங்க லா. உடனே அடுத்தவர் சொல்றாரு, முழுசும் கொடுக்க முடியாது, பாதியும் கொடுக்க முடியாது. அஸ்ஸுலுசு யா ரசூலல்லாஹ், அஸ்ஸுலுசு யா ரசூலல்லாஹ், அஸ்ஸுலுசு யா ரசூலல்லாஹ்.
என் பொருளாதாரத்தினுடைய மொத்தத்தையும் 3 பங்காக்கி 3இல் 2 பங்கு நான் வச்சுக்கிறேன். 1 பங்கு சதக்கா, 1 பங்கு சதக்காவுக்கு கொடுக்குறேன், 2 பங்கு என் பிள்ளைக்கு வச்சுக்கிறேன்னாரு. முதல்ல முழுசு, அப்புறம் அரை, அப்புறம் 3இல் 1 பங்கு சதக்கா அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு மனித சமுதாயத்திற்கும் சேர்த்தன்றைக்கு சொன்னார்கள், யா சஅத் அஸ்ஸுலுசு வஸ்ஸுலுசு கஸீர், யா சஅத் அஸ்ஸுலுசு ஃபஸ்ஸுலுசு கஸீர், அன்தவர வரஸதக அக்னியா கைரும் மின் அன்தவரஹும் ஆலதன் யதகஃபஃபூன். சஅதே, 3இல் 1 பகுதி நீ தர்மம் செய்வது இருக்கிறதே அது பெரிய விஷயம், பெரிய விஷயம். அஸ்ஸுலுசு ஃபஸ்ஸுலுசு கஸீர் வ அன்தவர வரஸதக அக்னியா கைரும் மின் அன்தவரஹும் ஆலா. உன்னுடைய பிச்சிலங்களை, உன் பிள்ளைகளை பொருளாதாரத்தால் மிகைத்தவர்களாக நீ விட்டு போக வேண்டும், ஏழைகளாக விடக்கூடாது. ஏன் தெரியுமா? அடுத்த இடத்துல போய் அவன் கையேந்திர நிலைமைக்கு போயிருவான். அன்தவரஹும் ஆலதை யதகஃபஃபூன். ஊர்ல சொல்லுவான், இந்த பையன் ஏன் இப்படி திரியிறான், இவன் யார், இவன் இந்த ஹாஜியாரோட என்ன இருக்கும்போது அந்த ஆள் சொத்தோட இருந்தானே, அவன் புள்ள ஏன் ரோட்ல திரியிறான்னு உன்னை கேட்பான். கவனமாக இருந்து கொள். உன் பிள்ளைகளை அந்த நிலையில வச்சுட்டு போ. அவன் அடுத்த நிலைக்கு உருவாகுவான், அடுத்த நிலைக்கு உருவாகுவான், அடுத்த நிலைக்கு உருவாகுவான். அப்ப அந்த இடத்துல அந்த நாசாக்காரன் சொல்லிட்டான், இவனை வேலையை விட்டு முதல்ல தூக்குனாதான் உருப்பிடுன்ட்டான். நான் சொல்றது விளங்குதா? ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களாக உருவாக வேண்டும், நீங்களாக உருவாக்குவதல்ல. இன்னைக்கு பெத்தவங்க அப்படித்தான் நினைச்சுக்க, பிள்ளைகளை விடுறதே இல்லை. சாரி, எல்லாமே உள்ளே விளையாடுறதும் உள்ள, சாப்பிடுறதும் உள்ள. வந்தாலும் வந்துச்சு இந்த கொரோனான்னு ஒரு நோய், அவன் உள்ள இருறா அப்படின்னா அப்ப பூரா சுத்தனான். கொரோனா நேரத்துல இங்க இருந்து அங்க போனா, அங்க எங்க போனாலும் சுத்திக்கிட்டே இருக்காங்க வெளியே. ஏன்னா ஒரு ஊருக்கு போயிருந்தேன் நான், கொரோனா நேரத்துல ஒரு ஊருக்கு போயிருந்தேன். போன உடனே அந்த நண்பர் அவரை பார்த்துட்டு பேசிட்டு இருந்துட்டு, அப்ப அவர் என்கிட்ட கேட்டாரு, என்ன சாப்பிடுறிய அப்படின்னாரு. நான் எப்படி பார்த்தேன், என்னங்க சாப்பிட இந்த நேரத்துல என்னங்க கிடைக்கும்? கொரோனா நேரத்துல எவன் வீட்டுக்கு போனாலும் எதையும் தரமாட்டாங்க. இல்லைன்னா அதை சாப்பிட்டா நமக்கு எது வந்துருமோன்னு எல்லா பயிலும் பயந்தான். மேலேருந்து கீழே வரையும் எல்லா பயிலும் வெளியே போலியே. சில பேர்லாம் தாடி கூட ஒதுக்கல, அப்படியே இருந்தாங்க. தாடியை கூட ஒதுக்குனா இது செத்து போயிருவோமோன்னு அது வரையும் ஊர்லாம் சுத்திக்கிட்டே இருந்தவன்லாம் உள்ளே கிடந்தான் கொரோனால, விளங்குன்னு நினைக்கிறேன். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க கிடைக்கும்னு. இப்ப கேட்போம்ல, என்னங்க கிடைக்கும்? இல்லைங்க உங்களுக்கு என்ன வேணும்னாரு. நான் கேட்டேன், என்ன கிண்டலான கேள்வி, அதுக்கு என்ன? முர்த்தபா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எது அந்த முர்த்தபா? கோழியில ரொட்டியில கோழி வச்சு சாப்பிடுற அந்த சாப்பாடு, அது வேணுமா? பிரியாணி வேணுமா? இது வேணுமா? நான் கேட்டேன், என்னங்க இப்படி சொல்றிய? இல்ல ஜெருத்து, எங்க ஊர்ல கடை வீதிகள்ல வெளியில உள்ள கடை பூரா சாத்தி இருக்கும், பின்னாடி கடை பூரா திறந்துருக்கும். நானே முன்னாடி பூரா சாத்திட்டு கொரோனால தான் நல்லா சாப்பிட்டாங்க நிறைய பேர் விதவிதமா. ஏன்னா வெளியே போறதுக்கு வேலையே இல்லையா, சாயங்காலம் ஆனவொன்னே மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு அந்த வடையை போடேன், வெளியில போய் எங்கேயா வடை சாப்பிட்டு வருவேன், ஒன்றும் பண்ண முடியல இன்னைக்கு போடுன்னு சாப்பிட்டு அப்ப என்ன ஆகி போச்சுன்னா இருந்ததெல்லாம் மங்கி போச்சு. அப்ப ஒரு காலம் உள்ளே அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சான், போட்டு வச்சான். அந்த 70, 60, 40ல இருந்து 60, 60ல இருந்து 80 வரையும் வந்தவங்க இந்த உலகத்தை நம்ம இன்னைக்கு நிக்கிறதுக்கு காரணமாக இருந்த அறிவாளிகள். அதுக்கு அடுத்து ஒரு ஜெனரேஷன் வந்தான். 80ல இருந்து 20 வருஷம் எவ்வளவு? 2000 வரை உள்ள ஆளுங்க. அந்த ஜெனரேஷனுக்கு பேரு எக்ஸ் ஜெனரேஷன். எக்ஸ் ஜெனரேஷன்னா என்னன்னா 80ல இருந்துனா அப்படி ஜெராக்ஸ் ஜெனரேஷன். முன்னாடி உள்ளவங்க எது சொன்னாங்களோ அப்படியே செய்வான், அப்படியே ஜெராக்ஸ். இந்த இப்ப அங்க அஜர்த்து சொன்னாங்கல்ல, ஜெராக்ஸ் ஆடா எடுத்தான் அப்படின்னு. அதே மாதிரி டேய் இங்க வாடா, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறான் அத்தா சொன்னா, சரிங்கத்தா. எதுவுமே உடனே மண்டையாட்டம், சரிங்கத்தா. டேய் இது சாப்பிட்றா, சரிங்கத்தா. உட்கார்றா, சரிங்கத்தா. அவ்வளவுதான், ஒரே சரிங்கத்தா சரிங்கம்மா. இதை தவிர வேற எதுக்கு எடுத்தாலும் மண்டையாடுற ஜெராக்ஸ் ஜெனரேஷன் அவனே பேர் வச்சுட்டான். எதை கேட்டாலும் மண்டையாடுற, சரி 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 சரி. அதை தவிர இந்த ஒரு ஜெனரேஷன் ஒரு 2000 வரை, 80ல இருந்து 2000 வரையும் போச்சு. அடுத்து ஒரு ஜெனரேஷன், இது இன்னும் டீட்டெயிலா சொல்லுவேன் நான், நேரத்தின் அருமை கருதி. அஜரத்து வேற சொன்னார், நான் எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டேன். நாங்க 2 பேரும் பாங்க் சொல்லும் போது பேசினோம்ல, அவர் சொன்னாரு சுபு வரையும் பேசுங்கன்னாரு. அதுக்கடுத்து திடீர்னு இப்ப சொல்றாரு இஷா தொழு வரையும் நடக்கும் அப்படின்னு. இஷா சுபுகளை வச்சுக்கலாமோ? அஜரத்து சொன்னாங்க, முன்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க முகத்தை பாருங்க, பிரைட்டா இருந்துச்சுன்னா நீங்க ரைட்டா அடிங்க, இல்ல லைட்டா அப்படி சாஞ்சுன்னா அல்லான்னு நிப்பாட்டிருங்க, போதும் அஜரத்துட்டாரு.
அதனால உங்கள் முகங்கள் தான் எனக்கான கடியாரம். பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்கேயாவது அப்படியே சாயிற மாதிரி இருந்துச்சுன்னா என் பேச்சும் சாஞ்சிடும், முடிஞ்சு போச்சு. சரியா? இங்கிட்டு பெரிய நோட்டீஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தெல்லாம் பேசல. உங்களை பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லா இதயத்துல எதை போடுறானோ அது மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு தேவையான செய்தியை போடணும்னு துவா செஞ்சீங்க, அவ்வளவுதான். அப்ப எக்ஸ் ஜெனரேஷன் அவன் சொன்னதுக்கெல்லாம் மண்டை ஆட்டினான். அந்த 2வது குரூப் அவனுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் கிடையாது. 3வது ஒரு ஜெனரேஷன் வந்தான். அந்த 2000 இருந்து 2020 வரை இவனுக்கு பேர் ஒய் ஜெனரேஷன் அப்படின்னு பேர் வச்சான். நம்ம வைக்கல, உலகத்துல வச்சிருக்கான். ஏன் ஒய் ஜெனரேஷன் அப்படின்னா எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பான். எதை சொன்னாலும் டே ஏன்டா வேலை இப்படி செய்யடா, ஏன் செய்யணும், இதை செய்யாதடா, ஏன் செய்யக்கூடாது. அதாவது அவனுக்கு வேற எதுல கேள்வி கேட்கணும். சும்மா நாள் எதை சொன்னாலும் உங்க வீட்டுல இந்த வயசுல இருக்க பிள்ளைகளை பார்த்து நீங்க ஏதாவது பேசிடுங்களேன் பார்ப்போம். எதை சொன்னாலும் கேள்வி கேட்பான். ஒய் ஜெனரேஷன். ஏன் 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 சரி ஏன்னு கேட்கறியா, அதுக்கு பதில் சொன்னா கேட்பானான்னு பார்த்தா அதுல இருந்து ஏன்னு கேட்பான் திரும்ப. அவனுடைய நோக்கமே இது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, அதை ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு. அப்படி ஒரு ஜெனரேஷன் தான் இந்த 2வது ஜெனரேஷன். இது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இஸ்லாத்துல உருவானவை தான் நிறைய இயக்கங்கள். ஏன் ரசூல்லா தொழுதா, ஏன் தொழுதாரு, அவ்வளவுதான். அது எங்க தொழுதாரு, அது ஹதீஸ்ல வந்திருக்கா அப்படின்னு கேட்டு அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிடுவான். சரி இவன் ஏதோ கேட்கறத பார்த்து ஹதீஸ் எல்லாம் மூட்டையெல்லாம் தேடி அங்க அஜரத்மார்கள் கொண்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி பின்னாடி வச்சுட்டு ஏன் அப்படிமா திரும்ப. என்னடா இப்படி இருக்க நீ அப்படின்னு. இது ஏன் ஜெனரேஷன், ஒய் ஜெனரேஷன். அதுக்கு அடுத்து இன்னைக்கு ஒரு ஜெனரேஷன் வச்சிருக்கான், இசட் ஜெனரேஷன். இன்னைக்கு அதைத்தான் பத்தி பேசிக்கிட்டே இருக்கான், ஜென் செட் அப்படிங்கிறான். இன்னைக்கு வாக்காளர்கள் அளிக்க போறான் இல்லையா, அடுத்த அந்த 2000 இருந்து 2020 அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டான். இவன் எப்படி அப்படின்னு சொன்னா பூரா மொபைலு, டிவி, அது இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஓரளவு மண்டை குழம்பிட்டான். எதை பார்த்தாலும் ஓடுற ஜெனரேஷன். இன்னைக்கு இவனுக்கு காட்டினாலே பஞ்சாயத்து. சமீபமாக டிவி, அதாவது சொல்லுவாங்க, ஒரு காலம் இருந்துச்சு, நம்ம எல்லாம் புத்தகம் படிச்சிருப்போம் அந்த காலத்துல. ஸ்கூல்ல கதைகள்லாம் சொல்லுவாங்க, போத நீதி கதைகள், நீதி கதைகள் சொல்லுவாங்க ஸ்கூல்கள்ல. நமக்கு அது அப்படியே மனசுல வந்து உட்கார்ந்துக்கும். ஏதாவது ஒரு கதை படிப்போம். ஒரு அரசனை உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. ஒரு அரசன் காட்டுக்கு போனானா வேட்டையாடுறதுக்கு, போகும்போது அந்த பெரிய அரபு நாட்டு குதிரையில போனானா, போகும்போது அரசியும் சேர்த்து கூட்டிட்டு போனானா, அந்த காட்டுல மலர்களா இருந்துச்சான், ஒரே வாசனையா இருந்துச்சான்னா, இப்ப நம்ம ஒரு பிக்சரைஸ் பண்ணிடுவோம், உருவாக்கிடுவோம். நம்ம அரசனை உருவாக்குவோம் நமக்கு தோதுவா. நம்ம ஒரு குதிரை, அரபு நாட்டு குதிரைன்னா நம்ம ஒரு குதிரை உருவாக்கி இந்த அரசியும் உருவாக்கிடுவோம். எங்கடா இந்த அரசியை உட்கார வைக்கிறது, மேல உட்கார வைக்கிறதா, எங்க உட்கார வைக்கிறது, நம்மளே உன்னை கொண்டு போய் உட்கார வைப்போம். நடக்குதா இல்லையா? ஒரு காட்டுக்குள்ள போனோம்னா ஒரே பூவா இருந்துச்சு, வாசனை வருதுன்னா நம்ம முகர்ந்து பார்ப்போம், அந்த வாசனை வரும். இதெல்லாம் ஒரு காலத்துல உள்ளவங்க தானா செஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒன்னையும் செய்ய அவனே செஞ்சு காமிக்கிறான். டிவியில விதம் விதமா அவனே கொடுத்துறான். இந்த பையன் மண்டை குழம்பி போய் இருக்கான். என்னடா எல்லாம் அவனே கொடுத்துட்டா, இவனுக்கு மூளைன்னு ஒரு பகுதி இருக்குல்ல, அதை யார் பயன்படுத்துறது? ஒண்ணு பயன்படுத்துறதுக்கு இல்ல. அதனால இன்னைக்கு உள்ள அந்த ஜெனரேஷனுக்கு ரியாலிட்டிக்கும் வெர்ச்சுவாலிட்டிக்கும் வித்தியாசம் தெரியல. யதார்த்தமா நடக்கிறதுக்கும் டிவியில நடக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியல. டிவியில பார்த்தோன்னு ஓன்னு அழுகுறான். ஒரு சினிமாவை பார்த்துட்டு உட்கார்ந்து, சில வீட்டுல அந்த நாடகம் மகரிபுக்கு பக்கம் பின்னாடி போனீங்கன்னா மையத்தூடு மாதிரியே இருக்கும். ஆளுக்கு ஒரு டவல் வச்சிருப்பாங்க. இவன் முண்டாட்டி அவன் கூட்டு போயிட்டான். ஏடா இது உனக்கு, அதுதான் அவன் கூட்டு காசை வாங்கிட்டு போயிட்டான். ஆனா இவங்க துண்டை வச்சு தொடச்சு இவன் அழுக இருக்க பாக்குறவன் எல்லாம் பரிதாபமா இருக்கு. என்னடா அது வெர்ச்சுவல், அது ஒரு மெய்நிகர் பொய் அது. ஆனா அதுக்கு உண்மைன்னு நினைச்சு அழுகுறான். சகோதரர்களை ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மூளைக்கு வெர்ச்சுவாலிட்டிக்கும் ரியாலிட்டிக்கும் வித்தியாசம் தெரியாது. விர்ச்சுவலா நடக்கிறதுக்கும் அந்த டிவியில காட்டுறதுக்கும் அல்லது ஒரு படமா காட்டுறதுக்கும் ரியல்ல நடக்கிறதை மூளை ஒரே மாதிரி எடுத்துக்கும். அந்த டிவியில ஒரே நாளைக்கு பல ஆக்சிடென்ட்கள் அதை இதை பார்த்து ரெகுலரா ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன சார் செய்யறான்? ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா என்ன செய்யறான்? செல்ஃபி எடுக்கிறான். அவர் அடிக்கிறாரு பாருங்க. ஒருத்தன் அங்க துடிச்சுக்கிட்டு கிடக்கான், சாவுக்கு இழுத்துக்கிட்டு, அதை நின்று என்ன அழகா இழுக்கிறான், இழுக்கிறான்டா அப்படின்னு அதை போட்டு அதுக்கு ஒரு 10 பேர் லைக் போடுங்கிறாங்கிறானே. இது என்ன மனோநிலை உங்களுக்கு விளங்குதா? இது ஏதாவது புரியுதா இது? ஆனா அதை செல்ஃபி எடுத்து அதை போட்டுட்டு அடுத்து பைக் எடுத்துட்டு இன்னொரு ஆக்சிடென்ட்டை பார்க்கலான்னு போயிட்டே இருக்கானே ஒளிஞ்சு, ஒரு மனுஷன் கீழே விழுந்து கிடக்கான், அவன் செத்து போயிருவானே, அவனை பார்க்கணுமே, அதெல்லாம் இல்லை. ஏன்னு கேட்டா அந்த விர்ச்சுவல், அந்த மெய்நிகர் பொய் இருக்கு இல்லையா, இவன் மண்டையை ஆதிக்கம் பண்ணிருச்சு. இவனுக்கு எது ரியாலிட்டி, எது விர்ச்சுவாலிட்டி, எதுக்கு அழகணும், எதுக்கு அழக்கூடாது, இந்த பிள்ளைகளை தான் நாங்க இப்ப காலேஜில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விளங்குதா?
இந்த பிள்ளையில டெய்லி உங்க அண்ணன் அத்தா தம்பி உங்க மாமா சித்தப்பா பையன் அனுப்பி விட்டிய, இவங்க கூட டெய்லி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, லா துரப்பு அவுலாதக்கும் கமா ரப்பாக்கும் ஆபாஅக்கும் லிஅன்னஹும் خلقوا من زمان غير زمانكم. Don't raise your children as your parent raised you. எப்ப பார்த்தாலும் ஒரு செய்தி, எங்க அத்தா எங்கெல்லாம் எப்படி தெரியுமா வளர்த்தா, அப்படிலாம் சொல்லாத. இனிலாம் அப்படி ஒரு காலத்துல சொல்ல முடியாது. ஒரு காலத்துல யாரை பார்த்தாலும் எங்க அத்தாலாம் எங்களை அப்படின்னு இப்பெல்லாம் அவன்கிட்ட போய் சொன்னான்னா, உங்க அத்தா இருக்கிற இடத்துக்கே போய நீ அப்படிங்கிறான். எங்க கபருக்கு அழகா சொல்றான், கொப்பை இருக்கிற இடத்துக்கே போயா நீ, தாக முடியலையே துள்ளங்கிறான். எல்லா பயல்களும் சொல்றான் சார். இந்த ஆளால பெரிய யார சொந்த அத்தாவை சொல்றான். அடுத்து கரெக்டா 25 வயசு வரும்போது சண்டைக்காரரே அவரு தான். யாரு? அத்தா தான். அவரை பார்த்தா பாயும் புலியா இப்படி நிக்கிறான். கடைசியில 30 வயசு 35 வயசு 40 வயசு வரும்போது தான் கொஞ்சம் இறங்கி நல்ல மனுஷனா இருந்திருப்பார் போல், நம்மளையே வளர்த்திருப்பாருங்கிறான். எப்படி சொல்றான்? 40 வயசுல பெத்த அப்பனை சொல்றான், நல்ல நம்மளையே வளர்த்திருக்காரு. 50 வயசுல சொல்றான், அடேங்கப்பா என்ன மாதிரி கிறுக்கன்லாம் எப்படி வளர்த்தார், இவரு அவுளியாடா, நம்ம சாயின்ஸ் அவுளியா மாதிரி இவருக்கு ஒரு கபரு கட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு 55 வயசுல ஞானம் வந்து அந்த ஞானத்தை என்ன செய்யறது, பேப்பர்ல எழுதி நக்க வேண்டியதுதான் அந்த ஞானத்தை, வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த ஞானத்தை இங்கிட்டு வரணுங்கிறாங்க. எங்கிட்டு? சின்ன வயசுல. சார், குழந்தைகள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத் திருக்குரான் அழகாக சொல்லும். அல்லாஹ்வினுடைய அருட்கிருபை சும்மா இல்ல. நீங்க திருமணம் முடிச்ச ஒன்னெல்லாம் நினைச்ச ஒன்னெல்லாம் பிள்ளைய பெற்ற முடியாது. இறைவனுடைய கடாட்சம் வேண்டும். பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், அல் வலது ரீஹானுல் ஜன்னா, அல் வலது ரீஹானுல் ஜன்னா ஃபித் துனியா சுரூர் வ ஃபில் ஆகிரத்தி நூறுமாங்க. இன்னைக்கு தலைமுறை, நம்முடைய வருங்கால தலைமுறைன்னு தலைப்பு கொடுத்திருக்காங்க. அல் வலது ரீஹானுல் ஜன்னா, குழந்தை இருக்கிறார்களே மறுமையினுடைய சொர்க்கத்தின் மலர்கள். நாங்க எங்க நபி எப்படி சொன்னாங்க, அழகு வார்த்தை. மறுமையினுடைய சொர்க்கத்தினுடைய மலர்கள் அவர்கள். ஃபித் துனியா சுரூர், அந்த பிள்ளைகளை பார்க்கிற காலமெல்லாம் உங்களுக்கு அல்லாஹு தஆலா சந்தோஷத்தை தந்துகிட்டே இருப்பான். சின்ன பிள்ளை ஒரு வீட்டுல இருக்குன்னா தூக்கி தூக்கி முத்தம் போடுறான். அதை பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷம். ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு வைங்களேன், ஒரு வீட்டுல குழந்தை இருக்குன்னா யாரு வந்தாலும் பிள்ளைய தான் கேட்பாங்க. தாத்தா வந்தோடனே, ஏமா பேர் என்ன, சாப்பிட்டாரா அப்படிமா. மாமா வந்தோடனே, எங்க அந்த பயலை காணடே அப்படிம்பாரு. அங்க சின்னம்மா வந்தோடனே, அங்க அந்த வீட்டுல இருக்க ஒரு 50 வயசுக்காரனை கேட்கட்டுமே வந்த உடனே, தாத்தா என்ன செஞ்சாரு, உச்சி இருந்தாரா, எவனா கேட்பான, போ சொல்லியா கபருக்கு போறவேங்கிறானே. அவன் வாழ்றவன். சின்ன பிள்ளைன்னா குடும்பமே அண்டஸ்ட், உடனே அதைத்தான் பாக்குறான். இந்த சென்டர் ஆஃப் ஃபேமிலி அந்த குழந்தையத்தான் பாக்குறான். பெருமானார் சொல்லுவார்கள், ஃபித் துனியா சுரூர் வ ஃபில் ஆகிரத்தி நூர், இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சி மறுமையில் ஒளினாங்க, ஒளினாங்க. அந்த பிள்ளைகளை கொண்டாடுங்கள். நாங்க யார் சொல்ல முடியும்? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ரொம்ப தூரமா போயிட்டோம் குழந்தைகளை விட்டு. ஏன்னா குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு எவனும் சொல்லு. ஏன்னா குழந்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டைல். ஆனா ஒண்ணு செய்யலாம், பெத்தவங்க தான் மாறிக்கலாம். எங்க அஜரத் அழகா சொல்லும் போது சொன்னாங்க, பெத்தவங்க நல்லவங்களாக நீங்கள் மாறிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அற்புதமான படைப்பாக உங்களுடைய படைப்படும். நான் பெண்களுக்கு தான் சொல்றேன் இந்த குறிப்பா. சார், குழந்தைகளிடத்துல பெண்களிடத்துல அல்லாஹ் ஒரு பெரிய செய்தியை வச்சிருக்கான். என்ன அப்படின்னு சொன்னா, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பொம்பளை எல்லாம் வந்திருக்காங்களா இல்லையா, மயானமா இருக்க. ஏங்க ஆம்பளைய மட்டும்தான் அவங்க ஊர்ல நல்ல ஆள்களான்னு பார்த்தா பொம்பளையில இவ்வளவு அமைதியா இருக்கா. இந்நேரம் சல 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 சலன்னு சத்தம் போடுறது இல்ல. ஏன்னா அவங்களால பேசாம இருக்க முடியாது, பேசிக்கிட்டே இருக்கணும். பக்கத்துல என்னால ஒரு ஆம்பளை 2 பேர் உட்கார்ந்தா, என்னடா மாப்பிள்ள டீ குடிப்பா அப்படிமா, அப்படிமா, அவ்வளவுதான் அப்படி நின்னுக்குவாங்க. டீ எந்த டீ நீங்க எல்லாம் உங்க வீட்டுல குடிப்பீங்கன்னு ஆரம்பிக்குங்க நம்ம தாய்மார்கள். அவ்வளவுதான். அது ஒரு 1.5 மணி நேரம் போகும். ஏன் அப்படின்னு கேட்டா அவங்கள குறை சொல்றதுக்கு சொல்லல. அல்லாஹ் அப்படித்தான் அந்த மூளையை படைச்சு வச்சிருக்கான். பேசிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். பேசாம இருந்தாதான் தாய்மார்களுக்கு பெரிய பிரச்சனை. பேசிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே. ஏன் அப்படி அப்படின்னா, இன்னைக்கு எழுதுறான், குழந்தைகளை வளர்க்கறதுக்குன்னே அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு மூளையில பெரிய ஒரு பகுதியை கொடுத்துருக்கான். பேசிக்கிட்டே, பேசாட்டி இருக்க முடியாது. நான் கொஞ்ச நாள் துபாயில ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்க நிறைய நண்பர்கள் உண்டு. ஒரு நாள் ஒரு 11:30 மணிக்கு ஒரு நண்பர் போன் அடிக்கிறார் நைட்டு. அடிச்ச உடனே, என்னடா இந்த நேரத்துல அடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து, என்னங்க அப்படின்னு. ஹஸ்ரத் தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. தூங்குறவனை எழுப்பி விட்டு தூங்கிட்டீங்களான்னா என்னடா கேள்வி அப்படின்னு. தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி விட்டாச்சு, தூங்கிட்டீங்களான்னா தூங்குறவனை எழுப்பி. இப்ப நிறைய அப்படித்தான் கேட்கறான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவன் பக்கத்துல போய் நின்று. இப்ப இன்னைக்கு விருந்தெல்லாம் வந்து டிசைனா வந்துட்டாங்க. ஒரு காலத்துல யாராவது சாப்பிட்றான்னா மரியாதையா தூரமா நிற்பான். இப்ப பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு,
சாப்பிட்டீங்களா? சாப்பிடுறிய? சாப்பிடு சாப்பிடு, விளக்கு வடிக்கு அப்படின்னா நம்மளால அடுத்த வாய் சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. நம்ம பின்னாடி வந்து கரெக்டா நின்று சாப்பிட்டீங்களா பாய் அப்படிங்கிறான். போதும்பா எந்திரிச்சிடறான்டா, இந்தாடா கையை வேண்டாம் நீ சூப்பிக்கடா என் கைய, நான் எந்திரிச்சு போயிடுறேன்னு சொல்ற அளவுக்கு நம்மளை ஆக்கி போடுறாங்க. அப்ப சாப்பிட்டீங்களா, என்னையா தூங்கிட்டீங்களான்னு கேட்குற அப்படின்னு. இல்ல அப்படின்னாரு. சொல்லுங்க என்ன? இல்ல என் வீட்டுக்கு நீங்க வர முடியுமான்னாரு. 11:30 மணி நைட்டு. நான் கேட்டேன், என்னையா வீட்டுக்கு வரியான்னு கேட்குறேன், என்னையா 11:30 மணிக்குன்னு. இல்லை அஜரத்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு. என்ன பிரச்சனையை சொல்லுங்க, மதுரைக்கு போறதுக்கு வழியை கேளியா, மாறி மாறி இப்படி போலாமா அப்படி போலாம், மதுரைக்கு போகணுமானா வழியை கேளு, என்ன பஞ்சாயத்துன்னா அவர் சொல்றாரு, நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, எந்திரிச்சு லைட்டை போட்டேன், என் மனைவி பூரா முடியும் விரிச்சு போட்டு நல்ல நாக்க ஒரு மாதிரி நீட்டிட்டு கண்ணை திறந்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கா நைட்டு 11:30 மணிக்கு, அது துபாயில. எனக்கு என்னன்னு புரியல அஜர்த்து. நான் சொன்னேன், அந்த அம்மாக்கு உடம்பு ஏற்கனவே சரியில்லையான்னு கேட்டேன். இல்ல அஜர்த்து, நல்ல பிள்ளைன்னு தான் கட்டி வச்சாங்க, ஆனா லூசை கட்டி வச்சாங்க. எப்படி சொன்னது நடந்தது சொல்றேன், எனக்கு லூசை கட்டி வச்சுட்டாங்க அஜர்த்து. நான் சொன்னேன் அப்படிலாம் சொல்லாதையா, இல்ல என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா அந்த அம்மான்னா, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல அஜர்த்து, திடீர்னு பயமா இருக்கு அப்படிங்கிறான். நான் சொன்னேன், அல்லான்னு கீழே படுத்துக்க, காலையில என்ன இருந்தாலும் பேசிக்கலாம், தரையில பாய விரிச்சு படுத்துனா. அவன் சொல்றான், திடீர்னு கழுத்தை கடிச்சிருச்சுன்னாங்கிறான். அது பார்வையே அப்படித்தான். இப்ப வெளியே போறதுக்கும் பயப்படுறான். ஏன்னா துபாயில ஏதாவது யாருக்காவது இப்ப அந்த மனைவிக்கு நடந்துச்சுன்னா கேள்வியே கேட்க மாட்டான், புருஷனை பிடிச்சி 8 வருஷம் உள்ள வச்சிருவான், நீ தான் சாவடிச்சேன்னு. அந்த ஆளுக்கு அது பயம், இங்க உள்ள போடுவானா வெளியே போடுவானா என்ன செய்யறதுன்னு தெரியலையான்னு. நான் சொன்னேன், ஏதாவது ஓதி ஊதிட்டு அல்லான்னு படுத்துக்க, காலையில பாத்துக்கலாம். அப்புறம் காலையில இருந்துச்சு ஒரு வாரம் கழிச்சு அவரை சந்திக்கிறேன், ஏங்க என்னங்க பிரச்சனைன்னு கேட்டேன். அப்பதான் அந்த உண்மை வெளியே தெரிஞ்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். கல்யாணம், அது பெரிய வீட்டுல வாழ்ந்த பொண்ணு, 10-15 பேர் இருக்கு வீட்டுல வாழ்ந்த பொண்ணு. கல்யாணம் முடிச்சோன்னா கூட்டு வந்துட்டாரு மாப்பிள்ளை, இவர் இன்ஜினியர், காலையில 6:30 மணிக்கு கிளம்பி ஆபீஸுக்கு போயிடுவாரு, கரெக்டா சாயங்காலம் 7 மணிக்கு வீட்டுக்கு வருவாரு. இந்த அம்மாவை தனியா போட்டு வெளியே பூட்டிட்டு போயிடுவான். ஏன்னா வெளிநாடு இல்லையா, யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு வெளியே பூட்டை போட்டுட்டு இவர் கிளம்பி ஆபீஸுக்கு போயிடுவார். எத்தனை மணிக்கு? காலையில 6:30க்கு போயிட்டு சாயங்காலம் 7:30 மணிக்கு வர்றது. இந்த அம்மா என்ன செய்யறது, காலையில அவருக்கு போன் அடிச்சு, ஏங்க சாப்பிட்டீங்களா, ஏங்க சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன். மதியானம் சாப்பிட்டீங்களா, இந்த ஒரே ஒரு போன், அவ்வளவுதான். நம்ம எல்லாம் தானே பதில் சொல்லுவாங்க, சாப்பிட்டேன் போன வை அப்புறமா பேசுறேன். உடனே நேரம் வீட்டுக்கு போன் அடிக்க வேண்டியது இவங்க அம்மாக்கு. ஏமா சாப்பிட்டியாமா அப்படின்னா, ஆமா சாப்பிட்டேன்டி, நீ என்ன சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், வேற என்னம்மான்னு. உங்க ஒத்தா கூப்பிடுறாரு போன வைன்னு அந்த அம்மா போயிட வேண்டியது. அப்புறம் அக்காவுக்கு போன் அடிக்க வேண்டியது. இந்த அம்மா இப்படி இவங்களுக்கு அடிச்சு, அவங்க எல்லாரும் கொஞ்சம் நேரம் பேசுறாங்க வச்சிடறாங்க. இதுவும் காலையில 8:30 மணில இருந்து ஆரம்பிச்சு இப்படியே உட்கார்ந்துகிட்டே இருந்திருக்கு இந்த அம்மா. அவருக்கு ஒரு நாள் தான் லீவு. நடந்ததை சொல்றேன் சார், யதார்த்தத்தை சொல்லுகிறேன். ஒரே ஒரு நாள் லீவு, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வந்தாலும் டயர்டா இருக்குன்னு தூங்கிட வேண்டியது அந்த ஆளு. கிட்டத்தட்ட வந்து 15-20 நாள் இந்த அம்மா பார்த்துருக்கு. அப்புறம் செவத்தை பார்த்து பேச ஆரம்பிச்சிங்க. அருமையான செவரே, செவரே, என்ன பெத்த செவரே எப்படிரா இருக்குன்னு ஆரம்பிச்சது இவனுக்கு தெரியவே இல்லை. அன்னைக்கு நைட்டு தலையை விரிச்சு போட்ட உடனேதான் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, மனுஷன்னா ஒரு மனுஷனா பேசணும், பேசி இருந்தாதான் ஒரு பெண்ணால, அது எதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான்னா குழந்தை கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு. ஒரு பிள்ளைய பெத்தெடுத்தோன்னு ஒரு தாய் பேசிக்கிட்டே இருக்கணும், அந்த பிள்ளை பேசாது, இந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கணும். நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, பால் குடிச்சியா, உங்க அத்தா வந்துட்டாக, பெரியம்மா வந்துட்டாக, சின்னம்மா வந்துட்டா, இப்படி பேச பேச அந்த பிள்ளை கேட்டு கேட்டு அப்புறம் தான் அது பேசும். ஆண் என்பவன் வேட்டை சமூகம், அவன் வெளியே போய் வேட்டையாடணும், அங்க புலியை அடிக்கணும், அங்க சிங்கத்தை அடிக்கணும், அங்க போய் உட்காந்து மாப்பிள்ள நல்லா இருக்கியாடா, என்ன சாப்பிட்டான்னா அது சாப்பிட்டு போயிடும். எது, அந்த புலியும் சிங்கமும் இவனை காலி. அப்ப வாயை மூடிட்டு இருக்கணும், பேசாம ஒரு நாள் முழுக்க அப்படியே உட்கார்ந்து இருக்கணும். ஆனா அம்மாக்கள் அப்படி இல்லை, பேசிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் அப்படி படைச்சு வச்சிருக்கான். ஆனா இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன், ஸ்கூலை விட்டு வந்து செப்பல் அந்த பிள்ளை கலட்டும் போதே சொல்லும், ஏமா இன்னைக்கு எங்க மிஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும். முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் வரையும் கேட்க அந்த அம்மா, ஆரம்பிச்சிட்டியா, நடக்குதா எல்லா வீட்லயும், ஆரம்பிச்சிட்டியாடி, போதும் வாயை மூடு மூடு வாய் அப்படின்னு அது வாயை திறந்த உடனே பொத்தி விட்டுற வேண்டியது. நீ திரும்ப ஏதாவது உனக்கு வேணும்னு கேட்டா அந்த பிள்ளை பதிலே சொல்லாது. பிள்ளைகளை பேச விடணும் சார், அழகா அந்த பிள்ளைகள் என்ன சொல்லுதோ கொஞ்சம் கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும், என்னதான் அந்த பிள்ளைகள் வருது. இது யாரு பொறுப்பு அப்படின்னா பெண்களின் பொறுப்பு. இன்னைக்கு உங்க குழந்தைகள் பேசுவதை நீங்கள் கேட்டால் நாளை உங்கள் குழந்தைகள் நல்லவர்களாக மாறி போவார்கள். எல்லாத்தையும் உன்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவான், இல்லைன்னா ஒரு கட்டத்துல வாயை மூடிக்குவாங்க. நீங்கள் எது வேண்டும் என்று அவர்களிடத்தில் இருந்து நினைக்கிறீர்களோ பேச்சே வராது.
அக்ரிமு அவுலாதக்கும், பெருமானார் சொல்லுவார்கள், ஆனர் யுவர் சில்ட்ரன், உங்கள் குழந்தைகளை முதல்ல நீ மதிச்சு பழகு. ஒரு 8வதுல ஒரு 4 மார்க்கு கம்மியா வாங்கிட்டா உடனே சொல்ல வேண்டியது, அந்த வீட்டு பையன் அதை வாங்கி குடி, இந்த வீட்டு புள்ள அதை இதை வாங்கி குடி. யாரு பெத்த பிள்ளைய? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உதைக்கணும்னாங்க, உதைக்கணும்னாங்க. பிள்ளைகளை நீங்கள் மதியுங்கள், ஆனர் யுவர் சில்ட்ரன், நீங்கள் கொண்டாடுங்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கொண்டாடுங்கள், தூக்குங்க, முத்தம் போடுங்க. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு பேர் வைக்க போயிருக்கேன், பார்த்தா ஒருத்தர் வயசானவர் அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்தார். நான் கேட்டேன் அத்தா இல்லையான்னு. இவர் தாங்க பிள்ளையோட அத்தான்னாரு. அவர்கிட்ட கொடுங்க பிள்ளைன்னா. அவர் தூக்க மாட்டாருங்க. ஏங்கன்னா உச்சி இருந்துருமா. யாரு? அந்த பெத்த புள்ள மடியில மேல உச்சி இருந்துச்சுன்னா அவருக்கு பிடிக்காதான். நான் கேட்டேன் என்ன சுத்தமானவன்? அடேங்கப்பா பரிசுத்தம். எங்க ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையில குழந்தைகளை எந்த குழந்தை வந்தாலும் வாங்கிக்குவாங்க, எந்த குழந்தை வந்தாலும் அதை தூக்குவாங்க, அதை முத்தம் போடுவாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல பேம்பர்ஸ் கிடையாது, ரசூலுல்லாஹ் காலத்துல டயப்பர் கிடையாது மாட்டி விடுறதுக்கு. சும்மா துணியை வச்சு தூக்கிட்டு வருவாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க. ரசூலுல்லாஹ் மடியில வச்சுக்குவாங்க. குழந்தைகள்னா ஒண்ணுக்கு இருக்கும். ஹதீசுகள்ல வருது, எங்க ரசூலுல்லாஹ் மடிக்கு எத்தனை குழந்தைகள் வந்தது, அதுல எத்தனை ஒண்ணுக்கு போச்சு, ஹதீஸ்ல எழுதி வச்சிருக்காங்க. அந்த பிள்ளைகள் பேர் என்ன, ஹதீஸ்ல எழுதி வச்சிருக்காங்க. ஒண்ணுக்கு போன பிள்ளைகள், ஆண் பிள்ளை எத்தனை, பெண் பிள்ளை எத்தனை, பேர் எழுதி வச்சிருக்காங்க. வாட் எ பியூட்டிஃபுல். எங்க நபி யாருங்க? எங்க நபியை விட ஒரு பரிசுத்தமானவன் இந்த உலகத்துல எவனாவது இருப்பானா? ஆனா தாம் மடியில வச்சு பிள்ளைகளை கொஞ்சினார்கள். அப்படியே ஒண்ணுக்கு போனாலும் கொஞ்சோண்டு தண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு மேல தண்ணியை ஊத்தி இப்படி தடவிட்டு திரும்ப அந்த பிள்ளைய வாங்கி எங்க நபி கொஞ்சுவாங்க, கொஞ்சுவாங்க. குழந்தைகளை கொண்டாடுங்கள், அல்லாஹ் தந்த ரஹ்மத்தவர்கள். தாய்மார்களை உங்களுக்கு தான் பதுவா செஞ்சிடாதீங்க, பிள்ளைகளை என்றாவது ஒரு நாள் பழித்து விடும். குழந்தைகளை கொண்டாடு. எங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்ரிமு அவுலாதக்கும், எப்ப பார்த்தாலும் அவர்களை ஆனர் பண்ணுங்க, அவர்களை ரொம்ப சிறப்பா நடத்துங்க. சரி, அப்படியே நடத்திக்கிட்டு இருந்தா ஒரு பையன் சும்மாவே நடப்பானா? ஒரு பிள்ளைய எப்ப பார்த்தாலும் வாத்தா உட்கார்த்தா, வாங்க உட்காருங்க எந்திரிங்க அப்படின்னு சொன்னா சேட்டை பண்ணும். பண்ணுமா இல்லையா? பிள்ளையன்னா சேட்டை பண்ணும். மூக்கு இருக்கிற வரையும் சளி வர்ற மாதிரி பிள்ளையன்னா சேட்டை பண்ணுவான். எங்க ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அடங்காத அந்த பிள்ளை ஏதாவது செய்தால் அப்ப கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஒரு மாதிரி தப்பா நடக்கிறான், தப்பா யார்கிட்டயாவது பேசுறான், அப்ப சொல்லுங்க இப்படி நடக்க கூடாதுதா. அந்த பிள்ளை விளங்கிக்குவான், அந்த பிள்ளை விளங்கிக்குவான். இத ஒரு பயான்ல சொன்னேங்க, திருச்சியில ஒரு பயான்ல இது சொன்னேன். அக்ரிமு அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். மகரிப்ல ஒருத்தர் வந்தாரு, ஏஜர்த்து ஜும்மால நீங்க தான் பயன் பண்ணீங்களான்னு கேட்டாரு. இப்ப எதுன்னு அது வேற பயமா இருக்கு. நம்ம ஊன்னு சொல்றதுக்கு இதுக்கு என்ன ஊன்னு சொல்றதா ஊஹும் சொல்றதான்னு தெரியல. பேசாம நின்னேன். இல்ல சேர்த்து ஜும்மால நீங்க தான் பேசினேன். ஆமாண்ணே. என்னங்க என்ன இல்ல என்ன பேசுனீங்க அப்படின்னு. ஏங்க என்ன செய்தி அதை சொல்லுங்க. உடனே அவர் சொன்னாரு, இல்ல சாயங்காலம் பையன் சேட்டை பண்ணிட்டு இருந்தா அடிக்க போனேன், உடனே கையை தூக்கி ஆனர் யுவர் சில்ட்ரன், அஜரத்து சொல்லியிருக்காரு, ரசூலுல்லாஹ் அடிப்பாங்களாம். உடனே மரியாதையா நடத்து. யாரு? அவனுக்கு தேவையானதை அவன் எடுத்துக்கிறான்ல சார். அப்பத்த போய் சொல்லியிருக்காரு, என்ன அடிக்க கூடாது, ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்காங்களாம், கையெடு கையெடு அப்படின்னு இருக்கான். உடனே அவர் கேட்டிருக்காரு, யாரா பயன் பண்ணா? ஒரு அஜரத்து ஜும்மால பேசினாருன்னொன்னே நேர என்கிட்ட வந்துட்டார் அவரு. நான் சொன்னேன், அப்படித்தாங்க, ஆனாலும் கூட ஒழுக்கம் தவறுகிற நேரத்துல பிள்ளைகளை சரிபடுத்த வேண்டியது பொறுப்பு என்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல முதல்ல வந்தது ஒரு பேத்தி. பெருமானார் வீட்டுல முதல் வாரிசாக வந்தது பேத்தி. ஒரு பேத்தி தான் வந்தாங்க. அந்த பேத்தியோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெய்லி விளையாடுவாங்க, டெய்லி கொஞ்சுவாங்க. அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டே எங்க போனாலும் சுத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து அந்த பேத்தி கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி விளையாடுறாங்கன்னா, அதை தூக்கி கழுத்துல வச்சுட்டாங்க. இப்ப நம்ம வச்சு விளையாடுவோம்ல, கழுத்து மேல தூக்கி வச்சு அந்த பிள்ளை இப்படி ஆட்டுவோம். இப்படி ஆட்டி பெருமானார் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அங்க பாங்கு சொல்றதுக்காக வேண்டி பிலால் கூப்பிட வந்துட்டாங்க. தொழுவைக்கு நேரமாச்சு, வாங்க யார் ரசூலுல்லாஹ்னு கூப்பிடுறதுக்காக வேண்டி பிலால் வந்துட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி யோசிக்கிறாங்க, இந்த பிள்ளையை இறக்கி விட்டா அழுவுமே, சின்ன பிள்ளை தானே, இறக்கி விட்டா அழுவுமே, என்ன செய்யறது? அந்த பேத்தி பேரு உமாமா, அந்த பொம்பளை பிள்ளைக்கு பேர் என்ன? உமாமா. இறக்கி விட்டா இந்த குழந்தை அழுகுமேன்னா அப்படியே எந்திரிச்சு தொழுவைக்கு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தி கழுத்துல இருக்க அப்படியே எந்திரிச்சு தொழுவைக்கு போயிட்டாங்க. தொழுகையில போய் இப்ப கீழே எப்படி இறக்குறது இந்த பிள்ளைய யோசிக்கிறாங்க. இறக்கி இங்க விட்டா குழந்தைகள் அழுவும்ல, கழுத்துல வச்சுக்கிட்டே தக்பீரும் கட்டினாங்க. கழுத்துல ரஹ்மத்துல் லில் ஆலமீன். சார், அதை விடையா நம்ம மேல போயிட போறோம்? எங்க நபியை விட என்ன அழகான சுன்னத்து.
என்ன அழகான குணம் அந்த பிள்ளைகளிடத்துல பேசுற குணம். கழுத்துல வச்சுக்கிட்டே தக்பீரை கட்டினாங்க. ருக்குவுக்கு போகும்போது அந்த பிள்ளை விழுந்துருமோ என்னமோன்னு கீழே இறக்கி வச்சுட்டு ருக்குவுக்கு போனாங்க, சுஜூதுக்கு போனாங்க, திரும்ப தூக்கி மேல வச்சுக்கிட்டாங்க. அரபுகளிடத்திலே ஒரு பழக்கம் உண்டு. பெருமானால் ஒரு நாள் தன்னுடைய பேரனை மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆராபி வந்தார். பள்ளியாசல்ல வந்து ரசூல்லாவை பார்த்தோன்னா டென்ஷன் ஆயிட்டார் அந்த ஆளு. ஏன்னா மடியில பேரை உட்காந்து முத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரசூல்லா. அவர் கேட்டார், யார ரசூலுல்லாஹ், பிள்ளைகளை முத்தம் போடுறீங்களா? நீ ஆம்பளையான்னு கேட்டான் அந்த ஆள். எப்படி கேட்டான்? நீங்க ஆம்பளையா? பெண்கள் தான் குழந்தைகளை முத்தம் போடுவாங்க, இது என்ன பிள்ளைகளை வச்சு முத்தம் போடுறது? அந்த இடத்தில் உமர் நின்று இருந்தால் கழுத்து சீவி இருப்பாரு. அந்த 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 கிராமவாசியோட கழுத்தை அறுத்து எடுத்திருப்பாரு. யாரை பார்த்து என்னடா பேசுனேன்? ஆனா பெருமானார் அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. இங்க வாங்க, என்ன செய்தி உங்களுக்குன்னு கேட்டாங்க. எனக்கு 10 பிள்ளைகள் உண்டு, என் வாழ்நாளில் என் பிள்ளையில் ஒன்றை கூட முத்தம் போட்டதில்லை. ஏன்னு கேட்டாங்க. நம்ம ஆம்பளை அப்படின்னாரு. என்ன பொம்பளை நீ அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு பாடம் எடுத்தாங்க. இங்க பார்த்தா இது ரஹ்மத்து. குழந்தைகள் இருக்கிறார்களே ரஹ்மத்து. மழை கூட ஒரு நாளில் ஒரு கவிஞன் சொல்லுவான், மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாகும் நீயாகுமா அம்மா என்று அழைக்கிற. சார் 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு. ஆனா வீட்டுக்குள்ள பெத்த தாய அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னா அந்த வீடு கபிரிஸ்தானுக்கு ஒப்பானது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹு தந்தான். உங்கள் பிள்ளைகளை, பேரன்களை, பேத்திகளை யார் தந்தது? அல்லாஹு தந்தான். அது அழகு, வீட்டின் வெளிச்சம் அவை. பெருமானார் சொன்னாங்க, உன் மனசுல அல்லாஹ் ரஹ்மத்தையே வைக்கலையா? இங்க வாப்பா, என்ன இப்படி சொல்லி போட்ட? குழந்தைகளை முத்தமிடுவது மனிதாபிமானம். அது ஒரு இபாதத். அது பிள்ளையை வளர்க்கிறது ஒரு இபாதத் சார். அன்னைக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்க நபி சொன்னாங்க, இன்னைக்கு அரபு நாட்டுல போய் பாருங்க, ஒரு நாளைக்கு தன் குழந்தைக்கு 1000 முத்தத்தை அரபி கொடுக்கிறான். அந்த பிள்ளை என்ன சேட்டை பண்ணாலும் சரி, அங்கிருந்து அங்க ஓடும். நம்ம ஊர் பிள்ளை மாதிரிலாம் இல்ல, அரபு நாட்டு பிள்ளைகள் செம்ம சேட்டை பண்ணுவான். அப்படியே எடுத்து டப்பாவை கொட்டி விட்டுருவான், அப்படியே எடுத்து அதை இப்படி தள்ளி விட்டுருவான். ஒண்ணுமே தூக்குவான், முத்தம் போடுவான். அது போனா போயிட்டு போகுது. பொருட்கள் உடைந்தால் வாங்கி கொள்ளலாம், பொருட்கள் கொட்டினால் அடுத்து வாங்கலாம். என் பிள்ளையே, ஒரு நாள் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் துபாயில நின்றுகிட்டு இருக்கேன். எல்லாரும் சூப்பர் மார்க்கெட்னா தெரியுமில்ல, எவ்வளவு பெருசு இருக்காங்க, பெருசு மால். திடீர்னு ஒரு லைட் உடைஞ்சு விழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. உள்ள சத்துன்னு விழுந்து தெரிக்குது கண்ணாடி. எல்லாருமே என்ன அமைதியான அந்த சூழல்ல எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தாதான் தெரியுது, ஒரு இடத்துல இருந்த லைட்டு கீழே விழுந்துருச்சு. ஒரு பையன் அங்க இருந்து ஓடுறான். அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? இந்த பையன் தள்ளி விட்டான், அவ்வளவுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. நேரம் அந்த பையனை பிடிக்கிறதுக்கு பின்னாடியே அந்த வரிசையில் நின்று இருந்த வேலைக்காரன் அந்த சூப்பர் மார்க்கெட்ல உள்ள பின்னாடியே ஓடிறான். ஏன்னா தள்ளி விட்டு அந்த பையன் ஓடுறான், யாருன்னு தெரியணும்ல. இவனை காலி பண்ணிடுவான் சூப்பர் மார்க்கெட்காரன். அங்கதானே நின்ன, ஏன் அவன் தள்ளினான்னு வேகமா முடியும். அந்த பையன் நேர போய் அவங்க அத்தாவை கட்டி பிடிச்சிக்கிட்டான். இப்ப என்னடா விழுந்துருச்சுன்னு பார்த்தா பக்கத்துல தான் அடுத்த ரோல. இப்படி போய் பாக்குறேன், அந்த பையன் அத்தாவை கட்டி பிடிச்சி நிக்கிறான். வேலைக்காரன் வர்றான். வந்த உடனே என்ன நடக்கும்? சரி, என்ன இப்ப இந்தியாவா இருந்தா என்ன நடக்கும்? பையனை சுழுக்கு எடுத்துருவான், அப்ப தூக்கி போட்டு மிதிப்பான். அதனாலதான் இங்க உள்ள பிள்ளைகள்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஏதாவது வாங்கணும்னா 4 பேர் வந்து நம்ம வீட்டுல இருக்கும்போது தான் கேட்பான், அத்தா இதை வாங்கி கொடுமா. இல்லைன்னா ரோட்ல நம்ம எங்கேயாவது போகும்போது, அத்தா இதை வாங்கி கொடுக்காட்டியா நான் அழுவேம்மா. பக்கத்துல உள்ள சொல்லுவான், ஏதோ நம்ம வாங்கியே கொடுக்கா. ஏயா ஒரு இதை வாங்கி தான் கொடுத்தா என்ன? எது நம்ம அந்த பயலுக்கு இன்னைக்கு நம்ம சூத்திரத்தை தெரிஞ்சு வச்சிருக்கான். அந்த ஆளுடைய வீக் இதுல தான்டான்னு அந்த பயலை கெட்டி பிடிச்சிக்கிட்டான். அந்த அத்தா வந்து கெட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான். அந்த அரபிக்கு அவ்வளவு பெரிய கோவம் வந்துருச்சு. அந்த வேலை கடைக்காரனை அப்படியே சட்டையை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு சொன்னா, டேய் என் பிள்ளைய விரட்டினேன், லிமாதா இஸ்அஜ்த இப்னி, ஏன் இஸ்அஜ் பண்ண, அவனை ஏன் டிஸ்டர்ப் பண்ண, என் பிள்ளை ஏன் விரட்டினேன்? அவன் சொன்னா, உன் பிள்ளை உடைச்சிட்டான், காசை வாங்கிக்கடா. பெத்த அப்பன்னு சொல்றான், காசை வாங்கிக்க. நீ மிரட்டினதுல என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா காசை அந்த இது என்னடா உடஞ்சி, அதை கொண்டாடா பிள்ளை, அதை நான் கேட்டு போறேன். உடனே தான் பிள்ளைய தூக்கினா 4 முத்தம். நான் சொல்றது விளங்குத? நம்மளும் அடிச்சு 4 பேரை கூப்பிட்டு அடிக்க சொல்லுவான் நம்ம ஊர்ல எல்லாம். இங்க வாடா கூட நல்ல அடிய போடியா இவனை, அப்படி சொல்ற ஊரு இது. இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நாள் ஏர்போர்ட்ல இந்தியா வர்றதுக்காக வேண்டி நின்றுகிட்டு இருக்கேன். இந்த பசங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏர்போர்ட்ல விளையாடிக்கிட்டு இருக்கான். எப்படி விளையாடுறான்? சறுக்கி விளையாடுறான். துபாய் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், தண்ணி மாதிரி இருக்கும் அந்த இது.
அங்க இருந்து ஒரு பையன் ஓடியாந்து சறுக்குறான், இங்கிருந்து சர்ன்னு சறுக்கிட்டு போய் அங்க உள்ள செவத்துல மோதுறான். அப்புறம் அங்கிருந்து வந்து குதிச்சு அந்த உட்கார்ற அந்த சேர் மேல சோஃபால ஒரு குதிச்சு அங்கிட்டு ஓடுறான். இப்படியே ஒரு 10 பேர் விளையாடிக்கிட்டு இருக்கான். யதார்த்தமா நான் உள்ள பிளைட்டுக்கு உள்ள போறதுக்கு நிக்கிறேன். எனக்கு முன்னாடி உள்ளவர் சொல்றாரு, என்ன இந்த பயல்கள்லாம் இப்படி இருக்காங்க, இவே ஒருவே கேட்க மாட்டான் போல்க, இந்த ஊர்ல வித்தியாசமான ஊரா இருக்க, யாராவது நிக்கிறவனாலும் சேட்டை என்னடா சேட்டை பண்றேன்னு கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்றாரு. அவர் யாருன்னு நான் பார்க்கல, எனக்கு ஒரு ஆளுக்கு முன்னாடி நிக்கிறாரு. உடனே நான் சொன்னேன், அப்படிலாம் இந்த ஊர்ல கேட்க முடியாதுங்கன்னு. எப்படி அடுத்த வீட்டு பிள்ளைய விளையாடுறத போய் ஏன் விளையாடுறேன்லாம் கேட்க முடியாதுங்க, சொந்த பிள்ளைய கூட கேட்க முடியாதுங்கன்னு. ஏன் கேட்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஒரு பாகிஸ்தானி தான் பையனை காலையில ஏதாவது சேட்டை பண்றான்னு அடிச்சிருக்கான். துபாயில நடந்தது. அடிச்ச உடனே அந்த பையன் பாகிஸ்தானி எப்படி இருப்பான்னு தெரியும், நம்ம கை மாதிரி 5 அளவு இருக்கும் அவனுக்கு. புஷ்டோ அவங்க எல்லாம் என்னது புஷ்டோ, அந்த இந்த இந்த இது ஊரு ராஜஸ்தான் அந்த சைட்ல உள்ள ஆளுங்க. அடிச்சு அடியில அந்த பையன் வீட்டுல இருந்து வேகமா வெளியே உடையாந்துருக்கான். கத்திட்டு அத்தா அடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு, இன்னும் வேற அப்பா மார்த்தேன்னு வெளியே வந்தோடனே போலீஸ் வேணும் கரெக்டா வந்துருக்கு. வந்தோடனே இந்த பையன் வெளியே ஓடியாந்தாலும் போலீஸ் நிப்பாட்டி பையன் அழுதுட்டு வரணும், என்னடா அப்படின்னு கேட்டிருக்கான். அம்மாரே அப்பா மார்த்தி, அவன் அப்பா அடிக்கிறாரு. நான் நேர பார்த்துருக்கேன், அப்பா வந்திருக்காரு இங்க வாயா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போய் போலீஸ் ஜீப்ல உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டான். யார பெத்த அப்பனை அடிச்சதுக்காக வேண்டி கூப்பிட்டு போயிட்டான். இந்த பையன் திரும்ப போய் பொம்மையெல்லாம் எடுத்து வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். இந்த அம்மா உள்ள தோசையெல்லாம் சுட்டுட்டு அந்த பாகிஸ்தானி வெளியே வந்து, டே உங்க அத்தா எங்கடா நாஸ்டா சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கு. அது சொல்லியிருக்கான், அச்சார்ல போலீஸ் கூப்பிட்டு போயிட்டான் இருக்கான். யார பெத்த அப்பனை. அந்த அம்மா கெதி கிளம்பி போய், என்னடா ஏதோ பேசுற, யாரா கூட்டு போனா, போலீஸ் கூட்டு போயிட்டான்னு உன்னை புர்காவை தூக்கி மாட்டிக்கிட்டு அந்த அம்மா வேகம் நடந்தது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுது. ஓடி போய், எங்க என் புருஷனை எதுக்குங்க கூட்டு வந்து, என் புருஷன் எங்க, என் புருஷன் எங்க கேக்குது. பார்த்தா ஜெயிலுக்குள்ள உட்காந்துருக்காரு, உள்ள உட்காந்துருக்கான் ஜெயில மூடி. உடனே இந்த அம்மா கேக்குது, ஏயா கூப்பிட்டு வந்தாரு, இவர் யாருன்னு கேட்டிருக்கான். என் வீட்டுக்காரர் தாங்க, என் புருஷன் இவரு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஆள் கூட நீ வாழ்ற, இந்த ஆள் ஒரு லூஸ் ஆச்சே அப்படின்னு இருக்கான். யாரு? போலீஸ்காரன். அந்த அம்மா சொல்லியிருக்கு, எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் உங்களுக்கும் எப்படா தெரிஞ்சு. இது நிறைய பேர் அப்படித்தானே வச்சிருக்காங்க நம்ம ஊர்லயே. இப்ப இந்த ஆதார் கார்டு இதுக்கெல்லாம் கேட்க வந்தா நிறைய பேர் ஆண்கள்கிட்ட கேட்கறதே இல்லை. சார் நவருங்க, மேடம் இருக்காங்களாங்கிறான். ஏன்னு கேட்டா உன்கிட்ட கேட்ட பின்னாடி அந்த அம்மா வரும், நவருங்க, இவருக்கு தெரியாது என்கிட்ட கேளுங்கிறாள். இது ஒரு மாதிரி, இது போகும், யார புருஷனை போகும் வரும், எருவமானும் இது ஒண்ணுங்கிற மாதிரி இது போகும், இதுக்கு விளங்காதுங்க அப்படிங்கிறான். அதனால எடுக்க வர்றவனே தெளிவா இருக்கான். ஓன்ட்ட ஒரு தடவை சொல்லி இன்னொரு தடவை சொல்றதுக்கு இல்ல, அவர்கிட்டே சொல்லிக்கிறான். அந்த அம்மாவை கூப்பிடுங்கிறான். இப்ப இந்த அம்மா சொல்லியிருக்கு, என் புருஷன் லூஸ்லாம் இல்லைங்க, நல்லவர். அவன் போலீஸ்காரன் சொல்லியிருக்கான், நல்லவனா இருந்தா புள்ளைய அடிப்பானா. அவன் கேட்கிறான், சார் நல்லவனா இருந்தா புள்ளைய அடிப்பான், பைத்தியம் தானே அடிக்கும். உன் புருஷனை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டிட்டு அவர் ஒழுங்கானவரா இருந்தா இல்ல விடுவோம், இல்லைன்னா உள்ள வச்சிருவோன்ட்டான். எதுக்கு? புள்ளைய அடிச்சதுக்கு. இந்த செய்தியை நான் சொல்றேன், ஏங்க இங்கெல்லாம் புள்ளையில அடிச்சா தொட்டா போலீஸ்காரன் வந்து தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவான் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு முன்னாடி இருந்த நின்ன ஆளு திரும்புறாரு, என்னை பார்த்து, என்னப்பா இப்படி சொல்றிய அப்படின்னு. அப்பதான் பாக்குறேன், அந்த ஆள் இந்த பட்டிமன்றம் எல்லாம் நடத்துவார்ல லியோனி, இந்த திண்டுக்கல் லியோனி, அவர் தான் முன்னாடி நின்றுகிட்டு இருக்காரு. நான் அது வரையும் கவனிக்கல, யதார்த்தமா பேசிட்டு, என்ன பாய் சொன்னேன் அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்துட்டு சொன்னாரு, இந்த சட்டம்லாம் நம்ம நாட்டுல இல்லையே பாய், எங்க அப்பெல்லாம் 365 நாள் உள்ளதான் இருந்திருப்பான். இந்த பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி அங்கேயும் பேசுறான். 365 நாள் எங்க அப்பெல்லாம் உள்ள பாய் உட்கார்ந்து இருப்பேன், தலையில தட்டிட்டு போவார். பாய் ஏன்டா உட்கார்ந்து இருக்கேன்னு கேட்பாரு, வேற என்னையா செய்ய, அடுத்த தடவை வரும்போது நிற்பேன், ஏன்டா நிக்கிறேன்னு கேட்பாரு. இப்ப அவர்லாம் இந்த சட்டம் இந்தியாலாம் இருந்துச்சுன்னா அவனை உடனே போன் பண்ணி எங்க அப்பனை தூக்கிட்டு போடான்னா எல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சிருப்பான்லாங்க. அவன் பிள்ளைகளை முத்தம. அப்ப அந்த அரபி சொன்னா, அதை குடியா காசை நான் கொடுக்குறேன், 1500 ஆண்டுகளுக்கு முன்னே உங்கள் பிள்ளைகளை கொஞ்சுங்கள் என்ற ஒரு வார்த்தை எங்கள் பெருமானார் சொன்னார். என்ன அழகா சொல்றாங்க தெரியுமா? மன்கான லஹு சபியுன், ஒரு ஹதீஸ்ல வருது, ஃபல்யதசாபா லஹு, எந்த வீட்டில் குழந்தைகள் இருக்கிறதோ அந்த வீட்டில் இருக்கிற அத்தாவும் அம்மாவும் பெரியத்தாவும் சித்தப்பாவும் மாமாவும் சித்தியும் கொஞ்ச நேரம் குழந்தைகளாக மாறுங்கள். நாங்க சந்ததிகளை அப்படி வளர்க்கறதெல்லாம் இல்ல சார், நீங்க மாத்தணும். சூரத்துல் கஹ்ஃப்ல 3 செய்திகளை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஒரு எத்தீமான ஒரு பையனுடைய செவரை மூசா அலைஹிஸ்ஸலாம் நிப்பாட்டி வச்சாங்க. அந்த ஊர்ல போய் சோறு கேட்டாங்க, தரல. போய் வேலையை செஞ்சு செவத்தை நிமித்தி நிப்பாட்டி வைக்கிறாங்க. நிப்பாட்டி வச்ச உடனே அவர் கேட்டார், இந்த செவத்தை ஏங்க நிப்பாட்டி வைக்கிறீங்க, சோரே தரல இந்த பயலுக, இது எதுக்கே உனக்கு வேலைன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்ட வரலாறு வரும். அதுக்கு பதில் சொல்லும் போது
ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, வகான அபூஹுமா சாலிஹா, வகான அபூஹுமா சாலிஹா, இந்த பையனுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்களே நல்லவர்களாக இருந்தார்கள். அதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் கீழே எழுதுவாங்க, அவங்கத்தான் நல்லவரா இல்ல, அவங்க 7வது தலைமுறையில, அவங்க தாத்தாவோட 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 தாத்தா 7வது தலைமுறையில ஒரு நல்லவர் இருந்தார், அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு வழி இருந்தார். அந்த 7 தலைமுறையாக அந்த சொத்தை அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு வந்தான். நல்லா யோசிச்சு பாருங்க, 7 தலைமுறை அவருக்கான அந்த சொத்துகள் பாதுகாக்கப்பட்டு அந்த பிள்ளைக்கு அதுக்கப்புறம் வரையும் போகுது. இன்னைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நலவுக்கும் நம்முடைய முன்னோர்கள் காரணம், நம்முடைய பெத்தவங்க காரணம், நம்முடைய தாத்தாக்கள் காரணம். அவங்க செஞ்ச அந்த துவாக்கள் அல்லாஹ் நம்மளை இப்படி வைத்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளோடு படித்தவர்கள் எங்க இருக்கான்? காணா போயிட்டான். நிறைய பேர் வேற எங்கெங்கே இருக்கான். ஆனால் இன்றைக்கு எல்லா வசதிகளோடும் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய மூதாதையர்கள், நம்ம ஊருக்கு வந்தவங்க, நமக்காக வேண்டி பிரார்த்தனை புரிந்தவர்கள், அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சுக வாழ்க்கையை தந்திருக்கிறான். கார்ல போறோம், பெரிய வீடு வச்சிருக்கோம், இதுக்கு பின்னாடிலாம் நம்ம அறிவல்ல. இன்னமா துர்ஸகூன லிதுஅஃபாஇக்கும், பெருமானார் சொல்லுவார்கள், உங்களுக்கு வருகிற ரிஸ்க் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற வயோதிகர்களை, தாடி நரைத்தவர்களை அல்லது சிறு குழந்தைகளின் முகத்தை பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு போடுகிற பிச்சை என்று சொன்னார்கள். என் அறிவல்ல, என் திறமை அல்ல. என்ன உன் திறமைன்னா ஒன்ன மாதிரி இன்னும் திறமை இருக்கான, அவன்லாம் காணா போயிட்டானா, எப்படி போனா? நீ எப்படி இப்படி சுகபோகமாக வாழுகிறாய்? சகோதரர்களே, யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய கிருபையினால், அவர்களுடைய துவாக்களினால் அல்லாஹ் நம்மளை வாழ வைக்கிறான். நாமும் நம் பிள்ளைகளுக்கு துவா செய்யணும். எப்படி துவா செய்யணும்? எங்க பிள்ளைகளுக்கு நலவு வரணும்னா என்ன துவா செய்யணும்? கடைசியாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு துவாவை செய்தால் உங்கள் பிள்ளைகள் எது சரியான படிப்பென்று தேர்ந்தெடுப்பார்களே, இதான் என்ன தெரியல. இன்னைக்கு படிச்சுட்டு நிறைய பிள்ளை இருக்கான், வேலைக்கு போக முடியல. நிறைய வீடுகள்ல இந்த இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், வீட்டிலே இருக்கான். அவங்க அத்தா டெய்லி பாக்குறாரு, ஏன்டா வேலைக்கு போவோம்ல அப்படிங்கிறான். போவோம்ல, பேசாம இருக்கான். என்னடா இவன் இப்படி இருக்கான்? படிக்கிறதுக்கு என்ன படிக்கிறதுன்னு தெரியல. அன்னைக்கு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். 10th படிக்கிற பசங்க, +2 படிக்கிற பசங்களுக்கு ஒரு செமினார் மாதிரி வச்சிருந்தாங்க. முதல் பையனை எழுப்பி கேட்டா, எத்தா நீ என்னடா படிக்க விரும்புற அப்படின்னு. அவன் எந்திரிச்சு சொன்னா, டாக்டர் ஆகணும்னா. அதுக்கு நீட் எழுதணுமேடா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன செய்யறது, அது அன்னைக்கு பார்த்துக்குவான்ட்டான் நீட்டுக்கு. அடுத்தவனை கேட்டேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னா. 3வது கேட்டேன், அவன் IAS ஆகணும்னா. 4வது பையனை எழுப்பி கேட்டு, நீ என்னடா படிக்கணும்னு, தெரிலங்க அப்படின்னா. அதுக்குதான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அந்த பையன் சொன்னா தெரிலங்கன்னா, நான் சொன்னேன் இந்த 4வது பையன் சொன்னதான் கரெக்ட் ஆன்சர். நம்ம என்ன செய்ய போறதுன்னு நமக்கு தெரியாது. நீட் எழுதி பாஸ் பண்ணி நம்ம அதுக்கு போறோமா இல்லை. அதுக்கு ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்கள் இதை செய்தால் உங்கள் பிள்ளைகள் எங்கே போக வேண்டும் என்று வழிகாட்டப்படுவீர்களே, அது உங்களுக்கு வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அதை இப்ப சொல்லட்டுமா? இல்ல, அடுத்த பயான்ல இன்னொரு தடவை என்ன பரமத்தி வேலூருக்கு கூப்பிட்டு இன்ஷா அல்லாஹ் அப்படி வரும்போது நான் என்ன செய்வேன், அந்த செய்தியை சொல்றேன். அன்னைக்கு இங்க கேட்டுங்க. என்ன இருக்குங்க? ஆமா, இப்ப சொல்லி என்ன செய்ய? ஏன் இல்ல, வேணும்னா தான் கொடுக்க முடியும். இப்ப சாப்பாடே வேணுமான்னு கேட்பான். இல்ல அப்படின்னா போயிடுவான். நிறைய விருந்துல ஒரு தடவை சோறு வச்சுட்டு போயிட்டான்னா எட்டி எட்டி பாக்குறான், இவன் எப்படா வருவான்னு. அவன் வந்துட்டு போனதுக்கு பின்னாடி அதை சாப்பிட்டு முடிச்சோன்னா சால்ரா ஊத்துற வருவான். அப்படித்தானே விருந்துல நடக்குது. வேணுமா சொல்லிடலாமா? எல்லா ஊருக்கு போனாலும் நான் கேட்டுக்கிறது, வேணும்னா கொடுக்கறது இல்லை. ஒரு ஊருக்கு அப்படித்தான் போனேன். உங்க பிள்ளைகள் ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கணும்னா ஒரு துவா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டேன். பக்கத்துல ஒரு அஜத்து சொல்லாதீய அப்படின்னாரே. அந்த ஊர் இமாம், என்ன இவருக்கு இவ்வளவு கோவம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க ஹசரத் வேண்டாம் என்று சொல்வதனால் நிறுத்தி கொள்கிறேன்னு ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன் கார் எடுத்துக்கிட்டு. 2வது நாள் போன் அடிக்கிறாரு. அடிச்சு, ஹஜரத் ஊருக்கு போயிட்டீங்களா திருச்சிக்குன்னாரு. நான் கேட்டேன், அன்னைக்கு மதியானமே வந்துட்டேனே, 2 நாள் கழிச்சு போன் அடிக்கிறீங்களன்னு. 2 நாள் வரையுமாயா திருச்சி வருவான்னு. இல்ல சும்மா கேட்டேன், அந்த துவா அப்படின்னாரு. அதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்ல சொல்ல மாட்டேன் அப்படின்னு போன வச்சுட்டேன். அடுத்த 2 நாள் கழிச்சு போன் அடிச்சாரு. போன் அடிச்சு, ஹஜரத் அந்த துவாவை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, போன வைங்க வச்சுட்டேன். 3வது நாள் போன் அடிச்சாரு. இவர் துவாக்கு தானே அடிக்கிறாரு தெரியும்ல, துவாவா அப்படின்னேன். இல்ல ஹஜரத் அப்படின்னாரு. திருச்சியில இருக்கீங்களா அப்படின்னு. ஆமா. எதுக்குங்க கேட்குறீங்க? இல்லை நான் கிளம்பி வந்துடுறேன்னாரு. நான் கேட்டேன் எதுக்குயான்னு கேட்டேன். ஒரே பொண்டாட்டி கூட சண்டை சேர்த்து டெய்லி பொம்பளையில அந்த ஆள் ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கணும்னு சொன்னான்ல. அப்ப என் பிள்ளையெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகணும்னு உன் புருஷனுக்கு ஆசை. யார்கிட்ட? இவர் பொண்டாட்டி பார்த்துருக்கு. ஏயா டெய்லி 10 பொம்பளை தெருல இழுத்து விட்டியா?
திருச்சி போய் துவாவோட வந்தா வரணும், இல்லைன்னா உனக்கு பாத்தியா ஓதிட்டு வந்துருச்சு அந்த அம்மா. அந்த ஆள் நேரம் சுபுல பள்ளியாசல்ல படுத்து கிடந்துட்டீங்க. நான் சொன்னேன், சொல்றையா எழுதிக்க, ஏயா வேணான்னு. சகோதரர்களே, எங்க ரசூல்லா சொன்னாங்க, நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் உங்கள் பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு வழிகாட்டப்படுமே. நமக்கான வழிகாட்டுதல். உங்க பிள்ளை எந்த வேலைக்கு போவாங்கிறதுக்கு அதை ஓதனோன்னு உன் பிள்ளை வேலைக்கு போவான்ல அடுத்த மாசமே படிச்சு முடிச்ச உடனே, அது வேணுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. இவ்வளவுதான் வார்த்தை. உங்க ஹஜ்ரத்திட்ட கேட்டீங்கன்னா அந்த நம்பர் சொல்லி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுவாங்க. படிக்க வேண்டிய பிள்ளைகள் இருந்தால், வேலைக்கு போக வேண்டிய பிள்ளைகள் இருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 1500 ஆண்டுகளாக இந்த சமூகம் இந்த துவாவை கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை ஷேப் பண்ணியிருக்கான். இன்ஜினியர் படிச்சுட்டு 10 வருஷமா வேலை இல்லை சொல்ல மாட்டான். படிச்சு முடிச்சு அடுத்த நாள் உன் பிள்ளை வேலைக்கு போயிடுவான். அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை மிகச்சரியாக காட்டுகிற அறிவை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இந்த வார்த்தையை நீங்கள் மீண்டும் மீண்டும் சொன்னால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். உங்களுடைய சந்ததிகளை சிறந்த சந்ததிகளாக உங்களால் உருவாக்க முடியும். இதற்கு பெரும் முயற்சி எடுத்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டு வச்சிருக்கக்கூடிய நம்முடைய நாமக்கல் கரூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா அவர்களுக்கும், அதே போன்று இந்த ஹஜரத் ஷகன்ஷா அவுலியா அவர்களுடைய நிர்வாக தர்காவினுடைய நிர்வாக கமிட்டி, அந்த நல்லவர்களுடைய துவாக்கள் என்றைக்கும் நமக்கு தேவை. அதே போன்று வேலூர் இஸ்லாமிய இளைஞர் நற்பணி மன்றம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனதார்ந்த நன்றி. ஏங்க இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படிங்க எப்படி அமைதியா, எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க. அப்படி எங்க அஜர்த்து 12 வருஷமா இப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க, ஆடவே மாட்டாங்க எங்க ஊருக்காரங்கள்லாம் அப்படின்னு. நல்ல ஆளுக. அல்லாஹ் உங்களை பூரா இந்த ஊரை அல்லாஹ் அவுலியாவா ஆக்குவானாக. ஆண் பெண்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக ஆக்குவானாக. அல்லாஹ்வினுடைய தூதர் பெயர் சொல்லப்படுகிற போதெல்லாம் இப்படி அமைதியாக இருக்கிறார்களே, அல்லாஹ் உங்களை பார்த்து பெருமைப்படுகிற நாளைக்கு அந்த நபிமார்களோடு அமர்ந்திருந்து சொர்க்கத்தில் வாழுகிற வாக்கியத்தை அல்லாஹ் உங்கள் வழியாக உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னை அழைத்து இங்கே பேச வைத்த இந்த நிர்வாகத்திற்கு மனதார்ந்த நன்றியை சொல்லி, சொன்ன விஷயங்களை மனதில் ஏந்தி கொள்ளுங்கள், மாற்றம் வர வேண்டும் என்று நினையுங்கள். அந்த ஒத்த துவாவை ஓதுங்க. உங்கள் குடும்பம் எப்படி மாறி போகும் என்பதை இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களில் நாம் வரும்போது சந்திப்போம். அதற்கு அல்லாஹ் போதுமானவன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.